ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்துக்காக வந்திருப்பாங்க. அதாவது எங்கே துன்பம் ஏற்படும் போது அதிலிருந்து அஹ், தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா அது முடியாது. எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்று முயற்சி செய்தோம் என்றால் அதை அந்த பிரச்சனையை நம்ம தீர்த்து விடலாம். வேதாத்திரி மகரிஷி அவங்க தான் சொல்லுவாங்க, திறக்க முடியாத பூட்டு கிடையாது, சரியான சாவி போலேருந்து அர்த்தம். அதே போல தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது, அதை நாம் எப்படி அணுகுகின்றோம் என்பதை பொறுத்து இருக்குதுங்க. யாரு எந்த காரணத்துக்காக, அதாவது இந்த ஜூம் மீட்டிங்க்கு எதுக்காக வந்திருக்கலாங்க? சில பேர் ஞானத்தை தேடி வந்திருக்கலாம், சில பேர் மனதில் பிரச்சனையாக இருக்குது வந்திருக்கலாம், மனது தொந்தரவாக பண்ணுன்னு இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கலாம், இந்த மனதை தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கலாம், மனதை சமாளிக்க முடியலன்னு வந்திருக்கலாம், இதில் வேதனை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு என்ன பண்ணுன்னு தெரியலன்னு வந்திருக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு காரணத்தில் வந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒன்றை, அதாவது இந்த ஞானம்ங்கிறத, சில பேருக்கு ஞானம்னாவே ரொம்ப அலர்ஜி. அது மட்டும் இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானம்லாம் எடுத்தோடனே முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரை ஞானத்தை பற்றி பிரம்மாண்டமாக சொல்லியிருக்கிற காரணத்தினாலே நமக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப பெரியவங்களுக்கு, நமக்கு வேணே வேணாம் அப்படின்னு ஒரு முடிவே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி முடிவு எடுக்கும்போது அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க. புத்தர் தன்னுடைய சீடர்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு அந்த கிராமத்துக்கு போக சொன்னார். 10 பேரையும் அவங்க ஒவ்வொருத்தரும் 10 பேர்கிட்ட ஒரு சர்வே எடுக்க சொன்னார். என்ன எடுக்க சொன்னார்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் போய் கேட்க சொன்னார். ஒவ்வொருத்தரையும் 10 10 பேர் கேட்டாங்க. மொத்தம் 100 பேரை கேட்டாச்சு. 100 பேரை கேட்டது பிறகு அந்த 10 பேர் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. அந்த 100ல் ஒரு நபர் கூட எனக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னு கேட்கவே இல்லை. எல்லாரும் என்ன கேட்டாங்க? எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல கணவன் வேணும், நல்ல குழந்தைங்க வேணும், நல்ல சொத்து வேணும், நல்ல பைக் வேணும். எல்லாரும் இந்த மாதிரி தான் கேட்டாங்களே தவிர யாருமே ஞானம் என்று கேட்கவே இல்லை. அப்போ நீங்கள் அது என்னன்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா தானே நீங்கள் அதுக்கு முன்னாடி வேலைகளை பார்ப்பீங்க. அப்போ இதிலே நீங்கள் போனால் இதில் நோ எண்டு இருந்தாலும் பரவாயில்லை. ஒருத்தர் பெரிய கவலையோடு பிரச்சனையோடு இருக்கிறார் அப்படின்னா அவர் இதை புரிந்து கொண்டார் என்றால் கவலையிலிருந்து வெளியே விடலாம். கவலை இல்லாதவர்கள் ஞானி. அதே போல ஞானி என்பவருக்கு கவலையே இருக்காது. கவலையே வேணா இருக்காதுன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கான். அது அவர் மனதளவிலே அங்கே எந்த துன்பமும் பட மாட்டார். அதனால திரும்ப திரும்ப வலியுறுத்துவது என்னவென்றால் ஞானம்தான். ஏன்னா அதை தேடி நான் வந்ததுனால நான் அதை பேசுகிறேன். யாருக்கையாவது இந்த ஞானங்கிறது பிடிக்கவில்லை என்றால் அந்த ஞானத்துக்கு பதிலாக நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அதை பொருத்தி கொள்ளுங்கள். இப்போ அது தெரிந்து விட்டால் நீங்கள் அதை ரிலீஸ் ஆகிடலாம். பேரு தான் வேற, மீ வேற என்ன காரணத்துக்கு வந்தாலும் சரி, இந்த புரிதல். அப்போ ஞானங்கிறது பதிலாக புரிதல்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை தான் வேற. ஆக மொத்தம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால ஒரு 3/4 மணி நேரத்துக்கு திரும்ப நான் ஞானத்தை பற்றி தான் பேச போகின்றேன். ஏன்னா இதுதான் மிக முக்கியமானது. இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டாம். அத்துணை பேரும் ஒட்டுமொத்த துயரத்திலிருந்து வெளியே வந்து விடலாம் இந்த சாதாரணமான புரிதலுக்காக. இந்த புரிதலுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆ ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. இதான் முக்கியமானது. அப்படி பார்த்தோம் என்றால், அதாவது முடிந்தது முடிந்தது தான், நடந்தது நடந்தது தான், அதை மாற்றியமைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு அதனோடு முரண்படாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவது தான் ஞானம். மற்றவங்கெல்லாம் ஞானத்துக்கு பிடிக்கலன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்ன காரணத்துக்கு வந்துடுறீங்களோ அந்த காரணம் உங்களுக்கு நிறைவேறும் இந்த புரிதல் காரணமாக. அப்போ கண்டிப்பாக இது தேவை. பிடிக்கலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா என்ன காரணத்துக்கு வந்தால் அதுக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதற்காக இதை நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணுங்க. இந்த கணத்தை இப்போது இருக்குது பார்த்தீங்களா? இந்த கணம் எப்படி இருக்குதுங்க? இந்த கணத்தை எந்த மாற்றமும் செய்யாது ஏற்றுக்கொள்வதை தவிர நமக்கு வேற எந்த வழியுமே இல்லை. இந்த கணம் அப்படிதான் இருக்குது. அதனால இதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியும் கிடையாது என்று புரிந்து கொள்வதுதான் ஞானம். ஞானம் என்பது நம்முடைய அறிவை பயன்படுத்தி படிப்படியாக அறிவுபூர்வமாக முயற்சி செய்து, இது முயற்சியும் செய்யலாம், இல்லைன்னா உடனடியாக வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அறிவை கொண்டு முயற்சி செய்து பார்க்கலாம். அறிவுபூர்வமாக முயற்சி செய்து இதற்கு மேலும் போக முடியாது என்ற எல்லை வரை பயணம் செய்து நமது அறிவு அல்லது முயற்சியின் இயலாமையை புரிந்து கொள்வது, இதுதான் ஞானம். இது அறிவுபூர்வமானது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு புரிந்து கொள்வது தான் ஞானம். இது எப்படிப்பட்டதுன்னா, இது ஒரு அறிவுபூர்வமானது, தர்க்க ரீதியானது, ஒழுங்குமுறைக்கு உட்பட்டது, புரிந்து கொள்ளக்கூடியது. யதார்த்தமாக அறிவை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப நீங்கள் இதுக்காக ட்ரைனிங்கோ கிளாஸோ வேறு எதுக்குமே போதாது. சாதாரணமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அறிவை கொண்டு சாதாரணமாக அதை புரிந்து கொண்டாலே போதுமானது. உங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களை எதிர்த்து போராடாமல் இருந்தால் நீங்கள் அனைவரும் இப்போது ஞானி தான். அப்படியே ஏற்றுக்கணும். அங்கே முரண்பாடு என்பதே இருக்கக்கூடாது. இப்போவே அப்படியே ஏற்றுக்கிட்டா நம்ம அத்தனை பேரும் ஞானி தான். நமது முயற்சியின் இயலாமையும் முட்டாள்தனத்தையும் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வதன் மூலம் நமது எந்த பொறுப்புகளையும் எடுத்து கொள்ளாமல் இருப்பது ஞானம். நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கணும். அங்கே எந்த பொறுப்பையும் எடுத்துக்க வேணாம். நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டு நம்ம சரி செய்யக்கூடிய வேலை நமக்கு வந்துடுது. நம்ம எந்த பொறுப்பையும் எடுத்துக்கலன்னா, பொறுப்பு இல்லாமல் இருக்கும்போது புறத்தில் பொறுப்போடு இருக்கணும், அகத்தில் பொறுப்பு தேவையில்லை. அதை சரி செய்யக்கூடிய வேலை இயற்கை எடுத்துக்கொள்கின்றது. நாம் நம்முடைய மனோ இயக்கம் சம்பந்தமாக நாம செயல்படுவதற்கு எதுவுமே இல்லை என்பதை கண்டுகொள்வதே ஞானம். மனோரீதியாக என்னென்னலாம் வருதோ அதை நாம் அதில் போய் நாம் செயல்படுவதற்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அங்கே செய்யறதுக்கு வேலையே இல்லை என்பதை புரிந்து கொள்வதுதான் ஞானம். நமது மன இயக்கத்தை எதிர்த்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை புரிந்து தோல்வியை ஏற்றுக்கொண்டு சரணடைவதே ஞானம். ஏன்னா அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. மன இயக்கம் தானாக இயங்கி கொண்டிருக்கின்றது. அதனோடு போராடணும்னா அது முடியுமான முடியவே முடியாதுங்க. எப்படி வேணாலும் போராடி பாருங்க. அத்துணை பேருமே மகான்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் அத்துணைவுமே கடுமையாக போராடி கடைசியாக ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று சரணாகதி அடைந்ததுக்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டது. அதுதான் ஞானம். மனதை பயன்படுத்தி மனதை சரி செய்ய முடியாது. அதாவது மனதை பயன்படுத்தி தான் எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியுங்க. மனம் இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதுங்க. காலையிலேருந்து நைட்டு வர என்னென்ன வேலைகள் செய்கின்றோமோ அது அத்துணுமே மனதை பயன்படுத்தி தான் நம்ம செய்கிறோம். ஆனால் மனதை பயன்படுத்தி மனதை சரி செய்ய முடியாது. இப்போ மனதிலே பல்வேறு உணர்வுகள் ஏற்படுகின்றன. அந்த உணர்வுகள் எதற்காக வருகின்றன? நாம் எதிர்கொள்ளக்கூடிய நபரை ஹேண்டில் பண்ணுவதற்காக அந்த உணர்வுகள் ஏற்படுகின்றன. அந்த நபரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த உணர்வு வருதே தவிர இந்த உணர்வையே நீ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது உணர்வு மனம் வராதுங்க,
வரக்கூடிய உணர்வுகள் அத்துணையுமே நம்முடைய எந்த சூழ்நிலையிலே நாம் எதிர்கொள்கின்றோமோ அந்த சரி செய்வதற்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது என புரிந்து கொண்டு செயல்படுவதுதான் ஞானம். மனதை பயன்படுத்த எதை செய்யலாம், மனதை பத்தி எதை செய்ய, மனதில்னா எதுவுமே கிடையாது, எந்த வேலையுமே பார்க்க முடியாது, எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனால் மனதை எங்க செய்ய முடியும், எங்க செய்ய முடியாதோ புரிஞ்சுக்கணும். அகத்தை பொறுத்தவரை மனதை கொண்டு மனதை சரி செய்யவே முடியாது. எப்படி முயற்சித்தால் முடியாது. எப்படியெல்லாம் நாம் முயற்சி செய்கின்றோமோ அப்போதெல்லாம் இன்னும் பிரச்சனை அமைதியாகி விடுகின்றது. உண்மையான பிரச்சனையே அதுதான். சிக்கல் மேலும் அதிகமாகிவிடும். அதை சரி செய்யவே தேவையில்லை என்று புரிந்து கொண்டு அமைதியாகிவிட்டோம் என்றால் அதுக்கு பெயர் தான் ஞானம். ஞானம் என்பது அனைத்துமே நகர்ந்து செல்ல அனுமதிப்பதே. நமது உணர்வுகளை எல்லாம் நகர்ந்து செல்ல அனுமதிப்பதே ஞான நிலை. ஆறு போல ஓடிக்கிட்டு இருக்கு, மின்னல் ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்ப ஆறு போல எப்படி அப்படின்னு கேட்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம நினைத்தாலும் எப்படியா இருந்தாலும் அது ஆறு போலதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது, நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதிலே நாம் தடை ஏற்படுத்தாமல் இருந்தால் போதும், அது தானாவே ஓடி மறைந்துவிடும். நாம குறுக்கிட்டு அதை தடை ஏற்படுத்துவதனால கொஞ்ச நேரம் தேக்கி வைக்கிற காரணத்தினால தான் அந்த உணர்வுகள் திரும்பவும் உயிர் பெறுகின்றன. இல்லை என்றால் அரை வினாடியிலே அது மறைந்துவிடும். மனதோடு நாம் முரண்பாடு இல்லாமல் இருந்தால் அது ஞானம். ஒருத்தர் ஞானி அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றை மட்டும் நன்றாக நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். நாம ஞானியா இல்லையான்னு பார்க்கணும். இன்னொருத்தர் ஞானம் பெற்றுவிட்டாரா அப்படின்னு அங்க வெளியில போகவே கூடாது. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த விடுதலை என்பது, முக்தி என்பது அனைவரிடத்திலே இயல்பாக இருக்கின்றது. இயல்பாகவே இருக்குது. அவங்க புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். அவங்க புரிஞ்சிக்காம இருக்கலாமே தவிர அவர்களும் ஞானிதான். அப்ப எல்லாரையும் பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஞானி தான். இப்ப நாம ஞானியா இல்லையா என்று பார்க்க வேண்டும். எப்போதெல்லாம், அதாவது எப்பவுமே நம்முடைய மனதோடு முரண்பாடு இல்லாமல் இருந்தால் நாம் ஞானி. முரண்பாடு இல்லாமல் இருக்கணும். அப்போ முரண்பாடு வந்து விட்டதுன்னா அப்ப ஞானி இல்லையான்னா அது அப்படியே ஏற்பட்டாலும் பரவாயில்ல, முரண்பாடு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அதை விட்டுற வேண்டிதான். ஆனால் பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனதோடு நாம் முரண்படக்கூடாது. எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கணுங்க. மனதில் வரக்கூடிய உணர்வுகள், எண்ணங்கள் இயற்கையானது, அதை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்வதே ஞானம். ஏன்னா அதில் வரக்கூடிய உணர்வுகள் என்ன, எல்லாமே இயற்கைங்க, நம்ம மீறி நடக்கின்றது. ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அடிமனிலிருந்து அந்த உணர்வுகளும் எண்ணங்களும் அது தானாகவே தோன்றுகின்றன, தானாகவே தோன்றி தானாகவே மறைகின்றன. அது வரதுக்கு முன்பாக நமக்கு ஏதாவது தெரியுமான்னா தெரியாது, வந்ததுக்கு பிறகு கூட தெரியுமான்னு தெரியாது, வந்து மறைந்ததுக்கு பிறகுதான் நம்மாலே கண்டறியப்படுகின்றது. அப்படிங்கிறப்ப அது இயற்கை தானே, இங்க ஒண்ணுமே செய்யலையே. குறிப்பிட்ட உணர்வை நம்மால் கொண்டு வர முடியுமா? முடியாது. மகிழ்ச்சியை கொண்டு வர முடியுமா? வருத்தத்தை கொண்டு வர முடியுமா? கோபத்தை கொண்டு வர முடியுமா? நாம எதையுமே கொண்டு வர முடியாது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அந்த இயல்பிலிருந்து இந்த உணர்வுகளும் எண்ணங்களும் ஏற்படுகின்றன. ஆகவே இது இயற்கையானவை, அது இயற்கையானவை தான் என்பதை புரிந்து கொள்வதுதான் ஞானம். மனதில் வரக்கூடிய உணர்வுகளையும் எண்ணங்களையும் எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, அதை சரி செய்ய இயலாது என்று புரிந்து கொண்டு சரணாகதி அடைவதுதான் ஞானம். எத்தனை பிறவி வேணாலும் எடுத்துக்கலாங்க, எந்த பிறவி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க 1000 பிறவி எடுத்தாலும் சரிங்க, 1001வது பிறவியில தான் இதை புரிஞ்சுக்குவீங்கன்னா அப்பதான் அது கிடைக்கும். அது என்ன இருக்கு?
அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு அந்த மனதோடு நாம் வந்து சரணாகதி அடைந்து விட்டோம் என்றால், தோற்று போன நிலையிலே அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தானாக வரக்கூடிய எண்ணங்களை நாமாக கையில் எடுக்காமல் இருந்தால் அதுதான் ஞானம். தானா வரக்கூடியதை போயிட்டு நம்ம கையில் எடுத்துட்டு இதை சரி செய்வேன் அப்படின்னு முயற்சி செய்தோம்னா முடியாது. இதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். சார், இன்பமான ஒரு உணர்வு. டவுட்டுங்க இந்த இடத்துல. ஒரே ஒரு ஆ இந்த இந்த இடத்துல எண்ணங்கள் அதான். உணர்வுகள்னு ரெண்டு சொல்றீங்கல்ல. ஆமாம். எண்ணங்கள் எண்ணங்களை வந்து விட்டுறணும். தாட்ஸை வந்து அப்படியே அப்படியே விட்டுறணும். அது பாட்டுக்கு போயிடும். அதை நம்ம ஒண்ணுமே பண்ணக்கூடாது. தாட்ஸ் உணர்வுகளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அது வித்தியாசம் இருக்கு இந்த இடத்துல. நான் அந்த புரிஞ்சுக்கிட்டது ஒரு உணர்வுகள். இப்ப ஒரு கோபம் ஒருத்தர் மேல வருதுன்னா, ஓகே கோபம் வந்தது அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா தாட்ஸ் வந்து தாட்ஸை வந்து ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அவ்வளவு ஒண்ணுமே அந்த இடத்துல விட்டுறணும். தாட்ஸ் வந்தா விட்டுறணும். உணர்வுகள் வந்து சரிங்க. அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுங்களா? இல்லை, எல்லாமே ஒண்ணுதாங்கம்மா. அந்த உணர்வுங்கிறது என்னங்கிறத நீங்க எண்ணத்தினால தானே இந்த மாதிரி உணர்வு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அந்த ஆமா. அந்த மனதில் என்ன கொண்டுதான் இந்த காரணம்? மாதிரி கோபமான உணர்வு, பயமான உணர்வு, வெறுப்பான உணர்வு, இது அத்துணையுமே வந்து அந்த மனதின் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். அது ம். பேரு தான் வேற, எல்லாமே ஒண்ணுதான். எண்ணங்கள், உணர்வுகள். அதாவது இன்னும் கூட நீங்க பாருங்க, உணர்வுகள், உணர்ச்சிகள். உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? உணர்வுகள் என்பது அப்படியே வருது, உடனே அது போய்விடுகின்றது. அந்த உணர்வை தேக்கி வைத்து கொஞ்ச நேரம் நிறுத்தி வைத்தோம்னா, அதற்கு அழுத்தம் கொடுத்து விட்டோம் என்றால் அதுக்கு உணர்ச்சியாக மாறுது. சரியாங்கம்மா? ஓகே. ஏன்னா அந்த தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி பல்வேறு உணர்வுகள் வந்து ஏற்படுதுங்க. இந்த உணர்வு திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தது எந்த மாதிரி இருக்கு, இது ஏன் வந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த உணர்வு ஒரு அழுத்தம் வந்து வரும்போது அது உணர்ச்சியாக மாறிவிடுகின்றது. உணர்வுங்கிறது மனதில் இருக்கலாம். அந்த உணர்ச்சி என்பது உடல்ல கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும். உணர்வா இருந்தால் ஓடி மறைந்து விடும். ஆனால் அதை தேக்கி வைக்கும்போது, அறிவுக்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது, கோபம் என்ற உணர்வு உடனடியாக நமக்கு தெரிந்து விடுது. அரை வினாடியில் யாராவது ஏதாவது செய்கிறாங்கன்னா அந்த உணர்வு, கோபங்கிற உணர்வு உணர்வு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடறோம். கண்டுபிடித்து விட்டோம் என்றால் அந்த உணர்வுக்கு ஆயுள் அரை வினாடி தான். ஆனால் அதை வந்து எனக்கு ஏன் இந்த மாதிரி கோபம் வந்தது அப்படின்னு நம்ம மேலேயே நம்ம வந்து ஒரு கோவிச்சுக்கிட்டாலும் சரி. அதாவது இதில் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மூன்றாவது வழி இருக்குதுங்கம்மா. என்னன்னா, முதலாவதாக அந்த உணர்வை நாம வந்து ஆதரித்தோம் என்றால், ஆதரிக்கிறோம்னா இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டாங்கல்ல, திரும்ப கோவிச்சுதான் இவங்க சரியா போவாங்க அப்படின்னு அதற்கு ஆதரவு கொடுத்தோம் என்றால் நாம கோச்சுக்குவோம். இந்த மாதிரி நாள் தியானம் பண்றேனே, இந்த மாதிரிலாம் இருக்கனே, எனக்கு கோபம் வரக்கூடாது என்று பார்த்தோம் என்றால் அதை நாம வந்து அடக்கி வைக்கிறோம். அப்ப எதிர்ப்பும் செய்யக்கூடாது, ஆதரவும் காண்பிக்க கூடாது. அந்த உணர்வுகளை அப்படியே விட்டு விட்டோம் என்றால் அது உடனடியாக ஓடி மறைந்துவிடும். ஓகே. ஓகே. சாரி, சரிங்கம்மா, நடுவில் சரி. உங்களை தொந்தரவு பண்ணி கேட்டேன். இல்ல இல்ல, இது மாதிரி கேட்டாதான் வந்து கிளாஸே லைவா இருக்குங்க. ஏன்னா ஒரே ஆளை பேசிட்டு இருந்தா தூக்கம் வந்துருங்க. அதனால நீங்க வந்து நான் பேசும்போது தாராளமா இந்த மாதிரி நீங்க வந்து கேட்கலாங்க. ஏன்னா அதுல ஒரு நன்றி. ஒரு தெளிவு பெற்றதுக்கு பிறகுதான் அடுத்ததுக்கு போனதான் நல்லா இருக்கும். இல்லைன்னு கேட்டீங்கன்னா அதுல ஏதோ சொன்னாங்களே, அது வந்து இப்ப அடுத்ததை பேசுறத கூட கவனிக்காம நீங்க இதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது என்ன அதான். பேசுனா அது வந்து உங்களுக்கு கேட்காமயே போயிருங்க. அது ஆமா. வந்து நமக்கு இழப்பு இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால தாராளமா இதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ்ல கிடையாதுங்க. தாராளமா நீங்க டைரக்டா தாராளமா நீங்க வந்து இன்டராக்ட் வந்து தாராளமா பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. மனதில் வரக்கூடிய உணர்வுகள், எண்ணங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று பொறுப்பில்லாமல் இருப்பது ஞானம். எந்த மாதிரி வேணாலும் வரட்டுங்க. உணர்வு அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரி என்ன வேணாலும் வரலாம். நாகரத்னம் அவர்கள் அவங்க வந்து பேசலாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ம். இப்ப கோவத்த வந்து அந்த மாரி சொன்னீங்க. அதே மாரி மகிழ்ச்சி வரும்பொழுது அதுவும் சீக்கிரமா மறைஞ்சிரும் இல்லைங்கய்யா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று வரும்போதுங்கம்மா,
எப்பவுமே மனிதனுக்கு இயற்கையாகவே இன்ப நாட்டத்தின் மேல் அதிகமாக இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சி ஏற்படும் போது நாம் அங்கே போராடுவது கிடையாதுங்க. மகிழ்ச்சி ஏற்படும் போது போராட்டம் இல்லாத காரணத்தினாலே நமக்கு எந்த துன்ப உணர்வும் இருக்காது. அதே அப்ப போல நான் அந்த உணர்வுமே உடனடியாக மறையக்கூடியதுதான். அது பரவச நிலையில இருந்தாலும் கூட அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மறைய வேண்டியதுதான். ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி ஏற்படும் போது இன்பம் ஏற்படும் போது நம்ம எந்த போராட்டமும் அங்கே கிடையாது. அந்த போராட்டம் அப்- இல்லாதனால நமக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் போயிருதுங்க. ஆனால் துன்பம் ஏற்படும் போது இதை சரி செய்ய வேண்டும், இதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும், எனக்கு வலி இருக்கின்றது, வேதனை இருக்குது, உடனே போயிடணும் அப்படின்னு அங்கே போராட்டம் நடக்கும்போது இந்த அக போராட்டம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்குதுங்க. அப்ப நம்ம கோவத்தை ஆதரிக்காத போது மகிழ்ச்சியும் நம்ம ஆதரிக்காம ஆதரிக்கும் ஆதரிக்கத்தான் செய்வோம். ஆனா ஆதரிக்காம இருந்தோம்னா சீக்கிரமா இதாயிருங்களா அப்படின்னு ஆமாங்கம்மா. ஒரு தத்துவம் ஒன்று ரெண்டையுமே ஒரே சொல்லுவாங்க. மாதிரி தானே நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, தத்துவமாக சொல்லுவாங்க, என்ன பண்ணணும்னா இன்பத்தையும் துன்பத்தையும் அப்படியே வேறுபாடு இல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தத்துவமாக சொன்ன அப்படின்னோம்னா, ஒவ்வொரு முறையும் ஆகா துன்பத்தையும் அப்படியே ஏற்றுக்கணும், இன்பத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு மனதில் ஏதாவது பண்ணுவோம். ஆனால் அங்கே ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அங்கே சும்மா இருந்தால் போதுமானது. அதன் பிறகு ரெண்டுமே சரிசமமா பார்க்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அதுவே நம்முடைய இயல்பாக மாறிவிடும். அப்ப மனம் ஒரு அமைதியாவே தான் இருக்கும். ஆமாங்க. ஆனால் அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இருந்தால் திரும்ப அக போராட்டம் வந்துருங்க. அப்ப அந்த மாதிரி அமைதியா இருக்குன்னா நம்ம என்ன செய்யணுங்க? அதான் டவுட். ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்கம்மா. அதை புரிஞ்சுட்டு அப்படியே விட்டுறணும். என்ன அதை என்னங்க அருண்? அதை புரிஞ்சுட்டு அப்படியே விட்டுறணும். ஆமா, அவ்வளவுதான். அங்க ஒண்ணுமே அங்க வேலையே நமக்கு கிடையாதுங்க. ஒரு வேலையில் என்று புரிந்து கொண்டால் போதுமானது. ஓகேங்க. நல்லதுங்க. அதாவது சார், நான் ஒரு சின்ன ஒரு பார்த்தேன். ஒரு Q&A நிறைய பேர் பேசுனாங்க. ஒரு சின்ன எனக்கு தோணுதை சொல்றேன். அதாவது முக்கியமா இதை தாராளமா. கேட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதுல மூத்தவங்க தான் கேட்டாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க எல்லாமே போராடியோ இல்லை புற சூழல்ல எல்லாத்தையும் சாதிச்சு முடிச்சிட்டாங்க. அதாவது பணமா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், அவங்கள படிக்க வச்சதா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எம்ப்டினஸ் தோணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலுமே என்ன பண்றது என் வாழ்க்கையில, தினசரி வாழ்க்கையில அப்படின்றது அவங்களுக்கு புரியாம இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதுக்கு சொல்யூஷனா அவங்க ஏதாவது ஒரு முடிவெடுத்து இதுக்கு மேல நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற முடிவெடுத்து சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியா புரியும் அப்படின்னு நம்புறேன். நல்லதுங்க. கரெக்ட் கரெக்ட். அப்படி பார்க்கும்போது அந்த வயதானவங்களுக்கு வெளியில செய்வதற்கு எந்த வேலையும் இல்லை என்றால், ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா, எப்படி அகத்தை அங்கே ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போல இப்போது வெளியிலும் நமக்கு செய்யறதுக்கு வேலை கிடையாது, ரொம்ப போர் அடிக்குது, புரிந்துவிட்ட காரணத்தினால இங்க வேலையே கிடையாது என்பது புரிந்து கொண்டு விட்டு இப்ப என்ன பண்ணோம், அகத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுமாறு புறத்துல ஒரு வேலை இல்லை என்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப மனம் ரொம்ப ஜாலியா இருக்குங்க. நான் 2022 ஏப்ரல் 30ஆம் தேதி நான் ரிட்டையர் ஆனேங்க. ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்பாகவே எனக்கு இந்த புரிதல் ஏற்பட்டு விட்டது. அந்த புரிதல் ஏற்பட்டதன் காரணமா எனக்கு எப்படி மனநிலை இருந்ததுன்னா, நீங்க பாருங்க, இதெல்லாம் ஜாலியாக வீட்டில் உட்காந்து ஜாலியாக கேட்டுருக்கிறீங்க. ரொம்ப சூப்பராக சில பேர் காய்கறி நறுக்கிட்டு கூட நீங்கள் கேட்கலாம். எப்படி கேட்குறீங்கன்னு தெரியாது, ஜாலியாக இருக்கலாம். ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒன்று ஞாபகப்படுத்தின உடனே உங்களுக்கு எல்லாமே அந்த வேவ்லென்த்துக்கு போயிடுவீங்க. என்னென்றால், நாளை காலை திங்கட்கிழமை காலை நீங்கள் வேலைக்கு போக வேண்டும், பிஸ்னஸ் பண்ணணும், இன்னும் என்னென்னலாம் வேலை இருக்குது, இல்லத்தரசிகள்லாம் காலையில் மண்டே மார்னிங் எல்லாத்தையும் கிளப்பணும், இது மாதிரி இருக்குது. எப்படி இருக்கும்? இப்போ நான் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, சொன்ன காரணத்தால் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால்
இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகு எனக்கு எப்படி இருந்தது என்றால், எனக்கு சண்டேவும் ஒன்று தான், மண்டேவும் ஒன்று தான், எனக்கு வேலைக்கு போனாலும் ஒன்று தான், வேலைக்கு போகலேன்னு ஒன்று தான், ரெண்டுமே. நான் போய் அங்கே கடுமையாக வேலை பார்த்தாலும் ஒன்று தான், நான் சண்டேல வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான். அந்த நாள்ல இருந்து என்னுடைய மனைவியும் ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. போன மேல ரிட்டையர் ஆனாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் 9 மணிக்கு போயிடுவாங்க, லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நைட்டு 7:30 மணிக்கு தான் வருவாங்க. நான் அந்த ரிட்டையர் ஆன நாள்லேருந்து வீட்டில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு எந்த ஃபோனும் வராது, நானும் யாருக்கும் ஃபோன் பண்ணுறதில்ல, நான் தனிமையாக தான் இருக்கின்றேன். இந்த நாள் வரை எனக்கு எந்த விதமான போர் அடிக்கவே இல்லை. சூப்பராக இருக்கிற பாருங்க, ஒன்றுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எதா இருந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்வது, வெளியில் வேலை இல்லையா அப்படி நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போ அப்போ அகத்தில் ஒன்றுமே செய்யறதுக்கு வேலை இல்லை, புறத்துலையும் வேலை இல்லை. அப்படின்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் நடத்தலாம், ஏதாவது 4 பேருக்கு நன்மை புரிகிற மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு இந்த காரியத்தை எடுத்த காரணத்தினால மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்குது. இப்போ அகமும் புறமும் ரெண்டும் பேலன்ஸாக இருக்குது. ஏன்னா ரெண்டுமே இங்கே வேலையே கிடையாது, ரெண்டுமே வேலை இல்லை என்றாலும் கூட இங்கே ஒரு வேலையை எடுத்து செய்யும்போது ரெண்டுமே பேலன்ஸாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க. அந்த ஜாலியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. அகத்தை பொறுத்தவரை ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் நிலை அதுல கிடைக்கும். ஒரு சின்ன கேள்வியா, சின்ன கேள்வி. அப்போ புறத்துல வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கும்போது ஒரு பொருளற்ற தன்மை மாறிடுதுல்ல. பொருளற்றமா எப்படிங்க? தன்மை, ஒரு பொருளற்ற தன்மையில நம்ம நகர்றோம் இல்லையா அது? இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது செய்யலாம் தான் நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை என்றால் அதையும் ஏற்றுக்கொள்ளணும். அது பொருளற்ற தன்மை மாதிரி தான் இருக்கு. அதுதான் நான் நேற்றுக்கு நான் பேசினேங்க. என்ன பேசினேன், இப்போது இருக்கக்கூடிய துன்பத்தை துயரத்தை நீங்க அப்படியே என்ஜாய் பண்ணிக்கங்க. நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போதான் அதை என்ஜாய் பண்ணுவோம். இந்த மனதில் செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டு நீங்க வேற டைமென்ஷன் போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வெறுமை தான் ஏற்படும். அதை தான் நான் சொன்னேன், வெறுமை ஏற்பது வாய்ப்பு இருக்கின்றது. நீங்க வேற டைமென்ஷன் போனீங்கன்னா அது அங்கே ஒண்ணுமே கிடையாதுங்க. உப்பு சப்பு இருக்காது, எதுவுமே இருக்காதுங்க, எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கு தான் இயற்கை மனிதனுக்கு இந்த மாதிரி உணர்வுகளை கொடுத்துருக்கின்றது. அதனால தான் சொல்றேன், திரும்ப நீங்க ஒரு துன்பத்தை அனுபவிக்க நினைச்சா கூட உங்களால துன்பத்தை அனுபவிக்க முடியாது. அதுக்கு இப்போவே என்ஜாய் பண்ணிக்க சொல்கிறேன். யாருக்கு வேணாலும் இதை கிளாஸ் முடியறதுக்குள்ள கூட மனம் வேற டைமென்ஷன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. திரும்ப நீங்கள் ரிவர்ஸே ஆக முடியாதுங்க. அந்த வெறுமை, ஆமாம் வெறுமை தான், அதையும் ஏற்றுதான் ஆகணும். என்ன பண்ண முடியும், உங்களால் முடிந்த ஏதாவது வேலை இருந்தால் செய்யலாம், வீட்டுக்கு ஏதாவது செய்யலாம், நீங்கள் பாத்ரூம் ஆரம்பலாம், டாய்லெட்டில் க்ளீனாக வச்சுக்கலாம், ஒய்ஃபுக்கு உதவி செய்யலாம், கணவனுக்கு உதவி செய்யலாம், குழந்தைங்களுக்கு என்ன செய்யலாம், என்னென்ன செய்யலாம் நம்ம திங்க் பண்ணி வேலையில் இருக்கணும், வேலையில் செய்யணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். இருக்கிற வயது ஆக ஆக ஆக்டிவாக இருக்க நல்லா நீண்ட ஆயுள் கிடைக்கும். இன்னும் எவ்வளோ வேலைகள் நமக்கு கிடைக்குதுங்க, கிடக்குது. உலகத்தில் அவ்வளோ வேலை கிடைக்குதுங்க. எல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. நாம பொறுப்பு எடுத்துக்கொண்டு சமுதாய மாற்றம் அடைவதற்கு நாம என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி வேலைகளை நாம எடுத்து செய்யலாங்க. மாதேஷ் அவங்க பேசலாங்க. நன்றி நன்றி சார், ஐயா. நன்றி சார், கிளியர் ஆயிடுச்சு. நன்றிங்க சார். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். நீங்க சொல்லும் போதுங்க ஐயா, மனதை கொண்டு மனதை சரி செய்ய இயலாது அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் வேதாத்ரி மகர்ஷியோட கோட் ஒன்று ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. அதனால அவருடைய வழியில வந்துங்க ஐயா, அவர் அகத்தாய்வு பயிற்சின்னு ஒன்று கொடுத்துக்கிறாருங்க ஐயா. அதுல இந்த சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், ஆசை சீரமைத்தல், என்ன மாறாய்தல்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் பயிற்சி கொடுக்குறாங்க ஐயா. அதை மனதை கொண்டுதான் மனதை சரி செய்யற மாதிரி அந்த பயிற்சி அமைச்சிருக்கிறாங்க. சோ அது தவறான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எவ்வளவு நாளா வேதாத்ரி மகரிஷில இருக்கிறீங்க? ஒரு 10 வருஷமா இருக்குங்க. நான் 1986ல இருந்து வேதாத்ரி மகரிஷியோட இருக்கிறேங்க. அருமையா, வாழ்க மேடம், வாழ்க மேடம். அது மட்டும் இல்லை, நான் பின்னால் அன்னைக்கு ஈவினிங் செஷன் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போவே நீ கேட்டதுனால சொல்லிடுறேன். 1986ல இருந்து 2000 வரை 86 ஆகஸ்ட் மாதம் 19 தியானம் கற்றுக்கிட்டேன். அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் 87 ஜனவரியில் நான் அருள்நிதி ஆகிட்டேன். அந்த 86 எண்டு முடிஞ்சு நான் ஜனவரி போகும்போது மகரிஷி அவங்க மௌனம் முடிச்சுட்டு அவங்க பேசினாங்க. நான் அப்படியே கவர்ந்துட்டாரு. அப்போ நான் முடிவு பண்ணேன், இனிமே நான் ஒவ்வொரு வருடமும் மௌனம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். 86ல இருந்து 2000 வரை நான் தொடர்ந்து
அவர் 1 மாதம் மௌனம் இருந்தாருன்னா கடைசி 15 நாட்கள் நான் போய் மௌனம் இருந்திருக்கேன். அந்த சரிங்க மௌனத்துல சொல்லுவாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய இதை சொல்றேங்க. அந்த சொல்லுங்க இடத்துல அகத்தை ஆய்வு செய்யுதுன்னா அது அத்துணையும் எதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், நீங்க புற காரியத்தை சிறப்பாக செய்ய வேண்டியது இருக்கு என்பதற்காகத்தான். என்ன இருக்குன்னா, ம் நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க அப்படின்னா அந்த மனதை சரி பண்ணக்கூடிய வேலை இல்லை. இந்த எண்ணத்தை பயன்படுத்தி புறத்துல சரியான செயலை செய்யணும். யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. துன்பம் தரக்கூடிய துன்பப்படுறவங்களுக்கு அவங்களுடைய துன்பத்தை போக்கணும் நம்மளால முடிந்த அளவுக்கு. இதுதான் அங்க உண்டான வேலையே. அதுதான் அதுக்காக வைத்திருக்கிறாங்க. ரைட்டுங்க. அந்த அந்த மௌனத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப நல்லா தியானம் பண்ணணும், ரொம்ப தத்துவம் ரொம்ப செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்க சரிங்க போய் நான் என்ன பண்ண தெரியுங்களா? ஆக்சுவலா ம் நான் பண்ணலைங்க, நான் முயற்சி செய்யலைங்க. எனக்கா என் அறிவை பயன்படுத்தி செய்யல, அது தானாகவே நடந்தது. என்ன நடந்ததுன்னா, எதுங்க, ம் நான் 1962ல பிறந்தேன். அதே 1987 டிசம்பர் மாதமே எனக்கு கிடைத்து விட்டது. என்ன கிடைத்தது? இந்த புரிதல் கிடைத்து விட்டது. என்னவென்றால், நாங்க போவேன், கண்ணை மூடிட்டு உட்காருவேன், எதுவுமே செய்ய மாட்டேன், தியானம் செய்ய மாட்டேன், தத்துவம் செய்ய மாட்டேன், அப்படியே ஃப்ரீயா இருப்பேன். எனக்குள்ளார ஒரு எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ எனக்கு தெரியல, இப்போ தெரியுது. பகவத்தை வந்ததுக்கு பிறகு எனக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நான் இயற்கையாகவே எதுவுமே செய்யாம ஆறு போல ஓட விட்டுருக்கேன். எதுவுமே நான் பண்றது இல்லைங்கிறது இப்போ புரியுதுங்க. அப்ப அந்த மாதிரி நிலையிலே இருந்தேன். அது மட்டும் அல்ல, முதலாக எனக்கு இந்த புரிதல் எப்படி ஏற்பட்டதுன்னா, யாரு ஒருத்தர் சரிங்க யாரோ ஒருத்தர் கேட்டாங்கல்ல, அதாவது ஒரு சரவணன் சார் அவருக்கு 40 நாள் ஆயிடுச்சு, அது மாதிரி ஆகுமான்னு கேட்டாரு. அப்படி கிடையாது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் 2021 ஒரு நாள் நைட்டு 9 மணிக்கு அவங்க வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்காடுல நடந்த ஞான முகாம் அத்தனை வீடையும் நைட்டு 9லேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். காலையில் விடிகாலம் 5:30 மணி ஆகிவிட்டதுங்க. முடிச்சுட்டு சரி அன்னைக்கு தூங்கவே இல்லை. நான் பேங்க்குக்கு போயிட்டேன். பேங்க்லாம் போயிட்டு வேலை பார்த்துட்டு நைட்டு 9 மணிக்கு வந்தோன்னே 9 மணிக்கு ஞாபகத்துக்கு வருது, ஆடா நைட்டாகவும் தூங்கவே இல்லையே, ஆனால் நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகலையே, ஏன் அப்படின்னு பார்த்தேன். ஆச்சரியமா இருந்தது. அன்னைக்கு கூட எனக்கு தெரியல. ஒரு வாரம் 10 நாள் கழித்து தான் எனக்கு தெரியுது. என்ன தெரியுது என்றால், என்னுடைய மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிருச்சு அப்படிங்கிறத 10 நாளுக்கு பிறகுதான் தெரியுது. என்னடா மனம் இப்படி இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அந்த புரிதல் காரணமாக, அதாவது அது ம் என்ன நடந்திருக்குன்னு தெரியாம தன்னை அறியாமலே வேற டைமென்ஷன் போயிடுச்சு. ரொம்ப சாதாரணமாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்பம் துன்பம் எதுவுமே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது. அப்போதான் தெரியுது, ஓஹோ புரிதல் நமக்கு ஏற்பட்டு விட்டது. இப்போ கவனிங்க, இந்த புரிதல் சரிங்க ஏற்பட்ட காரணத்தினால மனதில் ஒரு வேவ் லென்த், எந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படும் ஒரு வேவ் லென்த் இருக்கு பாத்தீங்களா? இந்த சரிங்க வேவ் லென்த்தை நான் 87 டிசம்பர் மாதத்திலேயே அருள் தந்தை அவர்களோடு நான் மௌனம் இருக்கும்போது எனக்கு அப்பே கிடைத்து விட்டு. ஏன்னா அங்க நான் ஒண்ணுமே செய்யல. அதன் காரணமாக அதே மனல்ல, ஆகா இந்த இந்த ஃபீலிங் நாம அப்பயே அத்தனை வருஷத்துக்கு முன்பாகவே நம்ம ஃபீல் பண்ணிக்கன்னு பார்க்கும்போது, அட கடவுளே, 88லேயே இதே புரிதல் ஏற்பட்டு இருக்கின்றது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாம மௌனத்திலிருந்து வந்தவனே திரும்ப தேட ஆரம்பிச்சிட்டேன் ஞானத்தை தேடி. ஆக என்ன அற்புதமா இருக்கு, என்ன இனிமையா இருக்கு. ஆக அடுத்த முறை என்ன பண்ணும், இன்னும் நல்லா தியானம் பண்ணி நல்லா ம் அடுத்த வருடம் டிசம்பர் போகும்போது இன்னும் ரொம்ப மௌனம் இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு இந்த நிலை இருந்துகிட்டே இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையாவே நம்மிடத்துல இருக்கின்றது. அப்ப அதாவது நாம புரிந்து கொண்டால் கூட, நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்று புரிதல் ஏற்பட்டாதான் இது ம் வேலை பார்க்கும். கதை என்னை அறியாம நடந்துச்சுங்க. ஆனா சரிங்க இதே நிலை அப்போவே கிடைச்சிருக்கேன். அப்பவே கிடைத்துட்டு வந்ததுக்கு பிறகு கூட நான் திரும்ப வேணும் வேணும் நான் முயற்சி செய்யும்போது, அதை அடையணும் முயற்சி செய்யும்போது அதுவே ஒரு போராட்டமா மாறிடுதுங்க. அங்க அடையறதுக்கு ஒண்ணும் கிடையாது, எதிர்காலங்கிறது கிடையாது, அடைவிடமே கிடையாது. ஏற்கனவே இயல்பாகவே நம்மிடத்திலே தான் இருக்குதுங்க. இது எப்படி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த வேதாத்திரி மகரிஷி தான் என்னைய தயார் பண்ணாருங்க. என்னைய ம் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறாருங்க. வேதாத்திரி ம் மகரிஷி ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. நான் பாருங்க அந்த மாதிரி போறப்போ அப்படியே ஒரு ஆற்றல் அவர்கிட்ட எனக்கு இறங்க, அப்படியே உடல் முழுதும் அப்படியே இறங்கிட்டே இருக்குங்க. சரிங்க காலை பெல் அடிப்பாங்க. பெல் அடிச்ச உடனே எல்லாரும் எழுந்து போவாங்க. எனக்கும் பெல் அடிச்ச உடனே பசிக்கும். பசிக்க எழுந்து போகணும்னு பார்த்தா எழுந்து போக முடியாது. ஏன்?
ஏன்னு கேட்டீங்கன்னா இதை விட மாட்டேங்குது. எனக்கு எழுந்து போகலான்னு என்ன இருக்குது, அதை செயல்படுத்த முடியாம அந்த ஆற்றல் என்னை பிடித்துக்கிட்டு இருக்கு. பார்த்தேன்னா ரொம்ப நாள் காலையில டிஃபனே நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னு கேட்டா அங்கே போகிறதுல தீந்துரும். எத்தனையோ நாள் டிஃபன் ம். சாப்பிடாம இருக்கேன், எத்தனை நாள் காலையில குளிக்காம இருந்திருக்கிறேங்க. என்ன அதை விடாதுங்க. அப்ப எதுவுமே நான் முயற்சியே செய்யலைங்க, நான் ஒண்ணுமே செய்யலைங்க. அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இப்ப அந்த மாதிரி அது ஒன்றும் செய்ய தேவையில்லைங்க. வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதுதான். அப்ப 1962 நான் வந்து பிறந்து 1980 டிசம்பர்லயே எனக்கு ஞானம் கிடைத்து விட்டது. சரி. ஆனா அது கிடைச்சது தெரியாம திரும்ப இன்னும் வேணும் வேணும் முயற்சி செய்யும் போது அது இன்னும் அது போயிட்டே இருக்குதுங்க. இப்ப ஸ்ரீ பகவத் ஐயா வந்ததுக்கு பிறகுதான் அற்புதமா புரியுது. ஏற்கனவே நம்ம இருக்கு. அப்ப இது பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாதுன்னு எல்லாத்துக்கிட்டையும் இயல்பாவே இருக்குது. அத்துணை பேருக்கும் 6வது அறிவு படைத்த அத்துணை மனிதர்களுக்குமே இருக்குது. அவங்க என்ன அநியாயம் பண்ணாலும் சரி, எந்த மாதிரி பஞ்சமாக பாதகம் செய்தாலும் சரி, அந்த ஞானம் அவரிடத்திலே இயல்பா இருக்கின்றது. அதை புரிந்து கொண்ட அடுத்த வினாடியே இந்த மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிருது. இன்னும் கூட வேதாத்திரிய மகர்ஷியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னுடைய உயிர். ஸ்ரீ பகவத் ஐயா வந்ததுக்கு பிறகு வேதாத்ரி மகரிஷி என்னுடைய உயிரினு உயிர். பாத்துக்கோங்க. சரிங்க சரிங்க. நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றி. மாதேஷ், ரொம்ப நன்றி. உங்க கேள்வினால இது வெளிப்பட்டது. இல்லைன்னா சொல்லுவேன்னு என்னன்னு எனக்கு தெரியாது. இதுக்காகவே நான் சரிங்க. உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாகரத்தின் அவங்க பேசலாம். ஐயா, இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்க, நமக்கு நாமே எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, நம்மளை மாத்திக்கிறதுக்காக எந்த முயற்சியும் நம்ம பண்ண போறது. அதே மாதிரி மத்த கூட இருக்கிறவங்க, புறத்தே இருக்கிறவங்களோட நம்ம முயற்சி பண்றதும் தப்புதானுங்க. எப்படி முயற்சி மற்றவங்களோட பண்ணாலும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் மாத்த முயற்சி சரிங்க. பண்றதுங்கிறது மாற்ற முயற்சி பண்ணுறது அப்படின்னா அதுக்காக வந்து குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, இஷ்டப்படி நடக்கிறாங்கன்னா இஷ்டப்படி விட்டுவிட முடியாது. அது அவங்களை சரியான முறையிலே வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பது நம்முடைய கடமை. ஆனால் அதன் காரணமாக நம்முடைய மனதில் ஏற்பட்ட வேதனை உணர்வுகளையும் இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சங்கடமான உணர்வுகளை அதை கண்டுக்காமல் விட்டு இவர்களை வந்து நம்ம திருத்த முடியாவிட்டாலும் எப்படியாவது இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அந்த அறிவை கொண்டு செய்யக்கூடிய முயற்சி. டைரக்டாக சொன்னோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அதற்கு மாறாக இவர்கள் எந்த நேரத்தில் எப்படி சொன்னால் இவங்க ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற முறையில் நம்முடைய அறிவை சரியான முறையில் பயன்படுத்தி தெளிவான இருந்து எந்த மாதிரி இவங்களுக்கு அதை உணர வைக்க முடியும் அப்படின்னு நம்முடைய முயற்சியை வந்து செய்யலாம். அதாவது மாற்றவே முடியாது அப்படின்னா அது ஒரு ரைட்டு. ஆனாலும் அந்த மாதிரி மாற்றவே முடியாது, அப்படி எக்க விடாமல் கெட்டு போட்டோம் அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியாது. அகத்தை பொறுத்த மட்டும்தான் எக்கேடு வேணாலும் கெட்டு அப்படின்னு விடணும். ஆனால் நம்முடைய குழந்தைகளை பொறுத்தவரை அவங்களுக்கு சரியான முறையிலே நாம் கொடுப்பது நம்முடைய கடமை. அதான் வளர்க்கக்கூடிய விதம் அதுதான். அப்போ எப்படியாவது இந்த அறிவை பயன்படுத்தணும். இங்கே அகத்தை மட்டும் நாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா இப்போது தெளிவாக இருக்கும். அந்த இயற்கையை வழிகாட்ட இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி சரி பண்றது அப்படின்னு. அதாவது அவங்க சொன்னது கேட்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளான முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டுமா. ஏன்னா அவங்களுடைய நன்மைக்காக செய்யறாங்க. அவங்க புரியாம செய்யறாங்க. நமக்கு புரிந்து விட்டது என்றால் அங்க என்ன கொண்டு வர முடியும், அதுக்கு உண்டான முயற்சியை நாம வந்து செய்து கொண்டே இருக்கலாங்க. ஆனால் அகத்துல பொறுத்தவரை நாங்க என்னங்கம்மா, குழந்தைகள் ஓகேங்க, பெரியவங்க வந்து நம்ம சொல்றது கேட்காம இருப்பாங்கல்ல, அதைங்களும் ஏமா பெரியவங்களும் ஒரு குழந்தை தாங்கம்மா. பெரியவங்க ரொம்ப பெரியவங்க அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான். அது மாதிரி குழந்தை ரொம்ப பெரியவங்கள பிரச்சனை இல்லை. அவங்களும் ரொம்ப குழந்தை பெரிய தாங்கம்மா. வயசானவங்கள சொல்லலைங்கய்யா, கூட நம்ம ஈக்குவலா இருக்கிறவங்க. இல்ல நான் வந்து அதாவது பெட் ரிட்டனா இருக்க குழந்தைகளை சொல்லல, நல்லா பிடிவாதமா இருக்கவங்களையும் நான் வந்து குழந்தையா டீல் பண்ண சொல்றேன். ஏன்னா குழந்தைக்கு தெரியாது, அது மாதிரி இவங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு கருணை உள்ளத்தோடு நம்ம எப்படி டீல் பண்ணணுங்கிறது நம்முடைய அறிவை கொண்டு நாம கண்டுபிடிக்கணுங்கம்மா. அப்படி கண்டுபிடித்தோம்னா இது வந்து ஒவ்வொரு பிரச்சனையுமே ஒரு கேம் மாதிரி விளையாடலாம். ரொம்ப ஜாலியா எப்படி வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து அழகாக டீல் பண்ணலாங்கம்மா. சரிங்க, நன்றிங்க.
ரமேஷ் கணேசன் அவங்க பேசலாம். ஐயா நான் யார் செல்ஃப் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேங்க ரீசெண்ட் டேஸா. சரிங்க. அது விஷயமா ஒரு கேள்வி என்னன்னா, நான் கொஞ்சம் அது பண்ணும்போது நான் இந்த ஸ்பேஸ்ல ஒரு பார்ட்டிக்கல் மாதிரியும் பரிசுத்தமான ஆத்மா மாதிரியும் நான் விசாரணையில என்ன உட்படுத்திக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு கில்ட்டி ஃபீலிங் வருதுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அடிக்ஷனா இருக்கேன். அந்த ஃபீலிங் என்னை இன்டரப்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுது. அதை கண்டினியூ பண்ண முடியல. அது விஷயமா உங்களோட திங்கிங் என்னங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஜீவமணி சார் பேசின அந்த நான் யார் கேட்டிங்களா? கேட்டேங்கய்யா. அவர்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியல, அதான் உங்ககிட்ட கேட்டேன். அதோட தெளிவு வந்தது கொஞ்சம். ஓகே. எந்த விதமான உணர்வுகளாக இருந்தாலும் சரி, அது இன்ப நாட்டமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான அதாவது தனியாக எதுவுமே தீய பழக்கம் என்பது கிடையவே கிடையாது. திரும்ப திரும்ப அதை நாம் செய்தோம்னா அதுதான் நம்மை அறியாமையில அதற்கு நாம் செய்து விட்டோம் என்றால், அதையே திரும்ப திரும்ப செய்து விட்டோம் என்றால் நம்ம அதை அடிக்ட் ஆகிறோம். அதை பொறுத்தவரை ரொம்ப பேர் நான் இந்த நேரடி ஞான முகாமில் எல்லோரும் கேட்குற கேள்வி என்னவென்றால், இப்போது சின்ன குழந்தைங்க கூட இந்த மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ட்ரெயினில் போனாலும் சரி, பொது இடத்துல போனாலும் சரி, எல்லாரும் மெட்ரோ ட்ரெயின்லாம் போனாலும் சரி, எல்லாருமே குனிஞ்சி அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேற யார் இருக்கிறாங்க பக்கத்தில்? யார் எது கூட பார்க்கறதில்ல. இது அடிக்ட் ஆகிடுறாங்க. என்னவென்றால், அதாவது மனோலயம் என்றால் என்ன, மனோலய நாசம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மனோலயம்னா இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா மனோலயத்தில் இருந்தால்தான் பேச முடியும். நீங்க கேட்குறீங்கன்னா மனோலயத்தில் இருந்தால்தான் கேட்க முடியும். அது அத்துணையுமே மனோலயத்தின் காரணமாக தான் அத்துணை செயல்களையும் செய்ய முடியும். இந்த மனோலயம் இன்னொன்று மனோலய நாசங்கிறது தான் உயர்ந்த நிலை. உயர்ந்த நிலை அது அடையக்கூடிய நிலை, நம்முடைய இயல்பான நிலை, கள்ளம் கபடு இல்லாத நிலை. மனோலய நாச நிலைன்னா அதுக்காக மனமே இல்லாமல் போகிறதுங்கிற அர்த்தம் கிடையாது. ஒரு மரத்தை மரம் என்றும் மலரை மலர் என்றும் அது மனோ அம்சமாக மாற்றி நாம் அதை புரிந்து கொள்கின்றோம். ஒரு இதில் ஒரு மரத்தை பார்க்கின்றோம், அடுத்து ஒரு குதிரையை பார்க்கணும். உடனே அங்கிருந்து மரத்தை பார்த்தது உடனே குதிரையை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் குதிரையை பார்க்கும்போது திரும்ப ஒரு மரம் தெரிந்ததுன்னா அது எங்கேயோ ஒரு சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது எல்லாமே மனோலயத்தில் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் மனோலய நாசங்கிறது அதுல மாறிக்கொண்டே இருப்பது. இயற்கையாகவே நம்முடைய உணர்வுகளும் எண்ணங்களும் நினைவுகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன, மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஊதுபத்தியிலிருந்து வரக்கூடிய புகை தோன்றி எப்படி மறைகின்றதோ அதே போல நமக்கு வரக்கூடிய உணர்வுகள், எண்ணங்கள், நினைவுகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே தோன்றி தொடர்ந்து மறைந்து கொண்டே இருக்கின்றன. அப்ப ஒரு தீய பழக்கத்திற்கு நாம் அடிமையாகிவிட்டோம் என்றால் திரும்ப திரும்ப அது அடிமையாகிட்டு என்ன ஆகுது, திரும்ப திரும்ப அதே காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு தூண்டுகோலாக அமைந்து விடுகின்றது. ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம் என்றால், ஒருத்தர் மதுவுக்கு அடிமையாகி விட்டார். அவர் மதுவுக்கு அடிமையாகி விட்டார் என்றால் அவருக்கு அது முடிந்ததுக்கு பிறகு தன்னை அறியாமலே ஒரு குற்ற உணர்வு, தாங்க முடியாத ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகின்றது. கொஞ்ச நாள்ல 2 நாள்ல சரியா போயிடுது. திரும்ப அதே பழக்கம், திரும்ப அதே குற்ற உணர்வு மாறி மாறி அனுபவிக்கும் போது தாங்க முடியாத வேதனையிலே இருக்கிறார். இப்போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த முன்னுமே சொன்ன அதே தான் 3வது வழி ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், அதை ஆதரிக்கவும் கூடாது, எதிர்க்கவும் கூடாது, அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். இப்போது மது அருந்தக்கூடிய பழக்கத்தின் காரணமாக அது மூளையிலே பதிவாகி, உடலிலே பதிவாகி, உடல் செல்களிலே பதிவாகி, இந்த நரம்புகளிலே பதிவாகி விட்டது. அடுத்த முறை ஒரு நண்பர், அதாவது வேணான்னு முடிவு பண்ணியாச்சு, ஒரு நண்பர் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்ட உடனே பரவாயில்லையா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு எல்லாத்துக்கும் பார்ட்டி வைக்கிறேன், நீ வா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வந்துடும், நாளையிலேருந்து விட்டுடு. அந்த அவர் கூப்பிட்ட உடனேயே அந்த இதில் சரி போகலாம் என்ற அந்த எண்ணம் உணர்வு ஏற்பட்டது. இந்த உணர்வை ஏற்பட்ட மூளையில் அந்த எண்ணம் ஏற்பட்டவனையே
நரம்புகள்லாம் அது ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி அந்த செய்யலாம், அந்த உணர்வுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து விட்டது. இந்த எண்ணத்தை எப்படி நிறைவேற்றலாம்னு அதெல்லாம் திங்க் பண்ண போயிட்டே இருக்குதுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அவர் ஒரு நாள் கூப்பிட்டார்ல, அது போகலாங்கிற உணர்வு கிடைத்த உடனேயே நீங்க வந்து அதை ஆதரிக்க கூடாது, எதிர்க்கக்கூடாது. இல்லை, நான் ரொம்ப விரதத்தை இருக்கிறேன், நான் வந்து என் ஒய்ஃப்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன், நிச்சயமா இருமாட்டேன், போமாட்டேன் போமாட்டேன் போராட்டமே வேணாம். அந்த உணர்வு வந்த உடனே நீங்க எதுவுமே செய்யாம அப்படியே இருங்க. அரை வினாடியிலே அந்த உணர்வு காணாமல் போய்விடும். ஆக ஆதரிக்கவும் கூடாது, எது கூடாது. அப்படி மீறி செய்து விட்டீர்கள் என்றால் கூட பரவாயில்லை, இது கூட என்னை அறியாமலே செய்து விட்டேன் என்று அந்த குற்ற உணர்வுக்கு ஆளாக வேண்டாம். குற்ற உணர்வு ஏற்பட்டாலும் அந்த குற்ற உணர்வு எதற்கு ஏற்படுகின்றது? அந்த குற்ற உணர்வு எதிர்காலத்தில் இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்பதற்குத்தான் வருகின்றது. அப்ப அந்த குற்ற உணர்வை அனுபவமா பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்தில் செய்யாம இருக்கணும். திரும்ப திரும்ப செய்துட்டு திரும்ப திரும்ப குற்ற உணர்வு போறதுல வந்து அர்த்தமே வந்து கிடையாது. அப்ப அந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டது என்றால் அதை ஆதரிக்கவும் கூடாது, எதிர்க்கவும் கூடாது, எனக்கு வர வேணாம்னு நினைக்க கூடாது. அதை செயல்படுத்தாம அப்படியே நீங்க இருங்க. ஒண்ணுமே அதை மாற்றத்துக்கு முயற்சி செய்யாதுங்க. அப்படியே ஓடி ஓடி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆகா, இப்ப நான் வந்து எதுவுமே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இது மாதிரி ரொம்ப பேர் இதுல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கிறாங்க. இது ஒரு உதாரணம். இது மாதிரி எந்த மாதிரி தீய பழக்கமா இருந்தாலும் சரி, அப்படியே வந்து அதுல இருந்து ரிலீஸ் ஆயிடலாம். அதற்கு ஒரே ஒரு வழி, மனதை ஆறு போல ஓட விடணும். அப்ப மனதுல வந்து என்ன செய்யணுங்க? நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஒண்ணு தோணும். என்னன்னா ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, இவ்வளவுதாங்க. நீ எதுவுமே செய்யாம இருந்தா உடனடியா வெளியில வந்துடலாம். ஆனால் இந்த மாதிரி தீய பழக்கம் வெளியில வருவதற்கு இந்த புரிந்தவங்களை தான் முடியுங்க. இல்லைன்னா அவங்க கடுமையான போராட்டம் நடத்தி அவங்க சிக்கல்ல தான் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. நன்றி ஐயா, நன்றி. நன்றி, நன்றி சார். ரவிக்குமார் சார், சொல்லுங்க. ஐயா மார்னிங் ஐயா. குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம் ஐயா, இந்த மனோ நாசம் பத்தி சொல்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுக்க முடியுமா சார்? அதை புரிஞ்சுக்க முடியல. மனோ நாசம், மனோலயம், அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் எக்ஸாம்பிள். நாசம், அதாவது எப்பவுமே அது வந்து மாறிக்கிட்டு தான் இருக்குதுங்க. மனோலய நாசங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒதுலே, அதாவது ஒரு இன்பமான ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது. இன்பமான நிகழ்ச்சி நீங்க என்ன பண்றீங்க? லயமாயிட்டீங்க, ரொம்ப பிடிச்சிருச்சு, அதுலயே வந்து இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப ரொம்ப அதிகமாக அதை பிடித்து வைக்கிறீங்க. இதுதான் மனோலயம். மனோலய நாசனா உடனடியாக அதை நீங்க விடுபட்டணும். அது இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடாது. அதே போல ஒரு துன்பமான உணர்வு ஏற்பட்டது, அந்த துன்ப உணர்விலே லயமாகி இது வந்து உடனடியாக போய்விட வேண்டும், உடனடியாக இதை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு அங்கே முயற்சி செய்யும் போது மனோலயம் அதிகமாயிருதுங்க. இந்த மனோலயத்தையும் மனோலய நாசத்தையும் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், எதையுமே பிடித்து வைக்காம இருந்துட்டோம்னா அதான் மனோலய நாசம். எதுவுமே பிடித்து வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா, அதாவது அடுத்ததுக்கு போகுது. ஏன்னா தொடர்ந்து அடுத்த உணர்வுகள், எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே நகரத்துக்கு அனுமதி கொடுத்துட்டோம்னா மனோலய நாசம் என்பது ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறுவது. பாருங்க, இந்த அஷ்டவதானி இருக்கிறாங்க, தசாவதானிலாம் இருக்கிறாங்க. ஒரே சமயத்துல 8ஐயும் சொல்லுவாங்க, ஒரே சமயத்துல 10ஐயும் சொல்லுவாங்க. அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க? அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன், அதாவது மனோலயம் வேணும். அதே சமயத்துல மனோலய நாச நிலை தான் உயர்ந்தது. மனோலயப்பட்டாங்கன்னா அதிலே லயம் ஆயிடுவாங்க. அப்ப தசாவதன் என்ன பண்றாங்க? ஒரு பெல் அடிக்கும், எத்தனை பெல் அப்படின்னு சொல்லணும். முதல்ல ஒருத்தர் பூவை தொடுவாரு, எத்தனை முறை முதுகுல தொட்டாங்கன்னு வந்து சொல்லணும். ஒருத்தர் திருக்குறளுக்கு விளக்கம் கேட்பாரு, அதை சொல்லணும். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்டிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து இந்த மலர் தொடர்றதுலயே நீங்க லயமாயிட்டீங்கன்னா இதை கவனிப்பீங்க. அவங்க எத்தனை மணி அடிச்சு எத்தனைன்னு சொல்ல முடியாது. ஆக அடிக்கடி அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் மனோலய நாச நிலை. ஆக தொடர்ந்து இந்த நிலையில இருந்தா உங்களுக்கு எதுவுமே மறக்காது. வீட்டில் உங்களுக்கு வந்து சாயந்தரம் வரும்போது ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னாங்க, மறந்துட்டீங்க. 2வது நாள் மறந்துட்டீங்க, 3வது நாள் மறந்துட்டீங்க, 4வது நாள் மறந்துட்டீங்க. ஏங்க இத்தனை நாள் சொல்றேன், நீங்க ஆபீஸ்ல இருக்கும்போது இதை கூட நினைவு வைத்துக்காம ஏன் இப்படி வரீங்கன்னா, நீங்க எதுலயே லயமாயிடுறீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ
அந்த நேரத்தில் என்னென்னா இருக்குது, அதை லயமான காரணத்தினால இது ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. மனோலய நாசன்லாம் காலையில் போகும்போது வாங்கிட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப தீவிரமாக மனோலயம் ஆனது காரணம் இது மறந்து விடுகின்றது. ஆக மனோலய நாச நிலையில் இருந்தால் எதை செய்யணும், எப்படி செய்யணும், கரெக்டாக செய்யணும், அத்தனையும் செய்யணும், எத்தனை வேலை இருந்தாலும் செய்யணும் அப்படிங்கிற நிலையில் இருந்தீங்கன்னா எதுவுமே மறக்கவே மறக்காது. அப்போ மனோலய நாச நிலை தான் உயர்ந்தது. அப்போ மனோலய நாச நிலைக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. எதுவுமே நீங்க செய்ய தேவையில்லைங்க. ஏதாவது செய்யறதா அங்க போய் லயமாயிடுறீங்க தீவிரமா. அதாவது நீங்க பாருங்க, நம்ம வீட்டில் பால் காய்ச்சுறோம். எத்தனை நாளா காய்ச்சிக்கிட்டு இருப்போம். அடுப்பில் பால் வச்சிருக்கோம். பார்த்தா அது காயவே மாட்டேங்குது. சரி, நேரம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு போயிட்டு இந்த பால் காயறதுக்குள்ளார அந்த காயிற துணியை போய் எடுத்துட்டு வரலான்னு போய் அந்த துணியை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. துணி எடுக்கிறப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்று சுவாரஸ்யமாக பேசினாங்க. அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்து அதில் லயமாகி பால் வச்சதை மறந்துட்டு பால் பொங்கி கருகல் வாடை வந்ததுக்கு பிறகு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். என்ன பேசிகிட்டு இருக்கோம்? யார் வீட்லேயோ பால் பொங்க விட்டாங்க போல இருக்கு, கருக வாடை வருது. எது? நம்ம வீட்லேயே வந்த கருகல் வாடையை யாரோ பொங்க விட்டாங்க போல கருகல் வாடைன்னு பேசுகிற அளவுக்கு அதில் போய் லாயமாயிடுறோம். அப்போ பால் வச்சது நீங்கள் துணி எடுத்தாலும் பால் வைத்திருக்கிறோம் அப்படின்னு லயத்திலேருந்து விடுபட்டாதான் ஞாபகத்துக்கு வரும். இது மாதிரி எல்லாமே போய் லயமாயிடுறோம். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இந்த பால் வச்சது ஒன்று என்ன பண்ணணும், அதை சிம்பிளில் வைக்கணும். இல்லைன்னா 10 நிமிஷம் ஆனாலும் சரி அப்படியே நிற்கணும். அதுக்குள்ளார என்ன வேலை? அப்படியே நிற்கணும். இல்லை என்றால் நீங்கள் போனால் கூட ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இதை வைத்திருக்கிறேன், நான் மறக்க மாட்டேன், லயம் ஆக மாட்டேன். எதுலையுமே நீங்கள் போகலாம். நீங்கள் ஒரு செல்ஃபோன் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், பேப்பர் படிக்கலாம், பால் பொங்கிடும். இன்னொன்று பாருங்கள், எல்லாரும் செய்கிற வேலை. ஒரு நபருக்கு ஃபோன் செய்ய வேண்டும் என்பதற்காக ஃபோனை எடுத்து ஃபோன் செய்வதற்கு மறந்து விட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ வாட்ஸ்அப்பில் லயமாயிடுறது. எதுக்காக ஃபோன் எடுத்தோம்? ஃபோன் பண்ணுறதுக்காக எடுத்தோம். அதுக்குள்ளே என்ன ஆகுது? இந்த வாட்ஸ்அப் பார்க்கலாம் மன லயமாயிடுது. லயமாகிட்டே இருக்குது. இது மாதிரி எத்தனையோ லயங்கள் காரணமாக நம்ம மறந்து விடுதுங்க. ஆனால் ஃபோன் எடுத்தது ஃபோன் பேசுவதற்காக, இந்த நபரிடத்தில் இந்த வேலைக்காக பேச வேண்டும் அப்படின்னு இதில் லயமாகாமல் மனோலய நாச நிலையில் இருந்தோம் என்றால் எந்த வேலையை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்க்கணும். அப்படி காலையிலிருந்து நைட்டு வரை எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைக்கோ வீட்டுக்கோ சமுதாயத்துக்கோ ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து விட்டோம் என்றால் எதுலையும் போய் அடிக்டாமல், எதுலையுமே லயமாகாமல் மனோலய நாச நிலையில் இருந்தோம் என்றால் எதுவுமே மறக்காமல் சூப்பராக நம்ம வேலையை பார்த்து இன்னும் கூட மறக்காது. ஏன்னா எதுவுமே லயமாகல. நீங்கள் உட்காந்தீங்கன்னா லயம் ஆயிடுவீங்க. வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தா லயம் ஆயிடுவீங்க. ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பித்தா லயம் ஆயிடுவீங்க. டிவி பார்த்தா லயம் ஆயிடுவீங்க. படுத்து தூங்கினா ஒரு 10 நிமிஷம் தூங்கினாலும் 2 மணி நேரம் தூங்கிடுவீங்க. எல்லாமே லயம் ஆயிடுங்க. இந்த மனோலய நாச நிலையை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், மனோலய நாச நிலை என்பது இயற்கையாகவே நம்மிடத்திலே இருக்கின்றது. குழந்தைகள்லாம் அந்த கள்ளங்கபடு இல்லாத நிலைக்கு போய்தான் மனோலய நாச நிலைங்க. எல்லாருமே குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி மனோலய நாச நிலை இருக்காங்க. எதையுமே பிடிச்சு வைக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை ஒரு 2 வயது குழந்தை தெரியாமல் போய் கத்தி எடுத்துருச்சு. உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? அச்சோ கையை கிழித்து ஓணும் அப்படின்னு போய் கத்தியை பிடுங்குறோம். கத்தியை பிடுங்க அது ஒரு அழுக, ஒரு கத்தல். ஏன்னா எதை பிடுங்கினாலும் அது கத்தும். அப்படியே அழுக கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் அப்படியே வழிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. திடீர்னு ஒரு பொம்மையை கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அப்படியே பொம்மையை பார்த்தா அப்படியே முகம் அப்படியே சிரிக்கும். அப்படியே அந்த கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த முகத்தை நீங்கள் ரசித்து பார்க்கணுங்க. கண்ணீர் கண்ணிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அந்த முகத்தோட மலர்ச்சியும் இருக்குது. அந்த பொம்மையை பார்த்த மலர்ச்சி அது குழந்தைங்கிட்ட தான் இருக்கும். ஆனால் நம்ம இடத்துல இதாக இருந்தால் அதையே பிடிச்சி தான் வச்சுக்குவோம். அதை விடவே மாட்டோம். ஆனால் குழந்தைங்க ஈஸியாக, குழந்தைங்களுக்கு நமக்கு பெரியவங்களுக்கு என்ன மாதிரி உணர்வு ஏற்படுதோ அத்தனை உணர்வும் குழந்தைங்களுக்கு ஏற்படுது. ஆனால் குழந்தைகள் எதையுமே பிடித்து வைக்காமல் அப்படியே ஃப்ரீயாக விடனால தொடர்ந்து அது மாறிக்கொண்டே இருக்கிறதுனால ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஆனால் குழந்தைக்கு எந்த பொறுப்புமே கிடையாது, ஜாலியாக இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைய அறிவு வளர வளர என்ன பண்ணுதுங்க? அந்த அறிவு வளரும்போது அந்த கள்ளங்கபடற்ற தன்மை ஒரு பக்கம் அறிவும், இன்னொரு பக்கம் இப்படிதான் பிடிவாதம் 2 சேர்ந்து கொண்டு இந்த கள்ளங்கபடற்ற நிலை மறந்தே போய்விட்டது.
ஆனால் அந்த கள்ளங்கபடு இல்லாத நிலையை தாண்டித்தான் நாம் இந்த மாதிரி வந்திருக்கோம். திரும்பவும் அந்த கள்ளங்கபடு நிலைக்கு போகணும்னா என்ன பண்ணுங்க? ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க, எதுவுமே செய்ய தேவையில்லை. அந்த நிலை நம்மிடத்திலே இருக்கின்றது. போதுங்களா சார்? சார் இப்போ சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட், நம்ம சர்வீஸ் ஓரியன்டா மைண்ட் வச்சுக்கினா நம்ம மனோநாசம் கிடைச்சிடுமா சார்? நம்ம சர்வீஸ் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும், அந்த மாதிரி இல்ல சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுங்கிறது கூட இல்ல, வீட்டிலே நீங்க செய்யலாம். அப்படியே பாத்ரூம் கிளீனா இருக்கணும், வீடு மட்டும் இல்ல, பாத்ரூம் கிளீனா இருக்கணும், டாய்லெட் அப்படியே கிளீனா பளிச்சுன்னு இருக்கணும். அந்த வேலையை கூட செய்யலாம். எப்படி கிளீன் பண்றது, எப்படி சரியா வைத்துக் கொள்வது, அது மாதிரி எத்தனையோ வேலைகள் கூட நாம வந்து செய்யலாங்க. மற்றவங்க ஹெல்ப் பண்ணலாம், மனைவிக்கு ஹெல்ப் பண்ணலாம், குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணலாம். எல்லாமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா எல்லாம் செயல் ரீதியா இருக்குங்க. இப்ப என்ன ஆகுது, எந்த பக்கம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க, எந்த இடத்துல செயலுக்கு கவனம் செலுத்தி செயலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அதிலே கவனம் செலுத்தும் போது இப்ப மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அந்த செயலை சிறப்பா செய்வதற்கான எண்ணங்கள் ஏற்படும். ஏன்னா இப்ப நம்ம முடிவு எடுத்துரும் இந்த வேலை பார்க்கறதுங்க, அப்ப அதுக்கு உண்டான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். ஆனா இந்த மனதை சரி பண்ணணும் போகும்போது என்ன, அது குழப்பம் வந்து மாட்டிக்கிறோங்க. சரி, எந்த மாதிரி நீங்க இந்த குடும்பத்துக்கு செய்யக்கூடியது கூட சர்வீஸ் தாங்க. உண்மையாகவே இந்த வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்ற மாதிரி நம்முடைய குழந்தைகளை நல்ல குழந்தையாக ஒரு 4 பேருக்கு நன்மை செய்யற மாதிரி குழந்தைகளை வளர்த்து இந்த சமுதாயத்தை கொடுத்து விட்டா இதுவே பெரிய சர்வீஸுங்க. அவங்கவுங்க குடும்பத்தை சரியா பார்த்து அவங்கவுங்க குழந்தைகள் நல்ல குழந்தைங்களா சமுதாயத்துக்கு கொடுத்தா இதை விட சமுதாயத்தில் வேற மாற்றம் ஏற்படுத்த முடியுங்களா? இதே ரொம்ப சூப்பர் தானுங்களே. ஆமாங்க ஐயா, கரெக்டுங்க ஐயா. இன்னொன்னு சொன்னீங்க, நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க சும்மா இருக்கணும், ஒன்னும் மெடிடேஷன் பண்ண மாட்டீங்க, சைலண்டா பீஸ்ஃபுல்லா மட்டும் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தாலே மெடிடேஷன் ஐயா? அதாவது இந்த புரிதல் ஏற்பட்டு மனதை 6 போல் ஓட விட்டுவிட்டோம் என்றால் அந்த மனநிலை எப்படி இருக்கின்றால், இப்போது நான் வந்து ரொம்ப நல்லா தியானம் பண்ணியிருக்கேன், துரியாதம் பண்ணியிருக்கேன், இன்னமும் தியானம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த தியானம் செய்த பிறகு என்ன உணர்வு ஏற்பட்டதோ அந்த உணர்வு இப்போது எனக்கு 24 மணி நேரமே இருக்கு. நான் தியான மூடிலே இருக்கிறேன். ஏன்னா அங்கே வேலையே இல்லைங்கிறப்ப நான் வந்து எப்பவுமே தியான ஸ்டேஜிலே இருக்கிறேங்க. அந்த தியானம் பண்ணால் எந்த மாதிரி வேவ் லென்த்து, எந்த மாதிரி மன அமைதி கிடைக்குமோ அந்த மன அமைதியும் 24 மணி நேரமும் நான் இருக்கிறேங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த தியானம் செய்கிறவங்க சாதகர்கள் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட புரிந்ததுக்கு பிறகு நீங்க வந்து விட்டுடலாம். அப்ப கூட தேவைப்படுற நேரத்துல வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகேங்க, நன்றிங்க. நன்றிங்க. அவங்க அருண் ஜெயநாத் அவங்க சொல்லலாம். அடுத்தவங்க நாகரத்னம் அவங்க பேசலாம். அருண் ஜெயநாத். வணக்கம். காலை வணக்கம், மதிய வணக்கம் ஐயா. இப்ப நீங்க சொல்றீங்க மனோ நாச நிலை என்று சொல்லி, இப்ப மனோ நாச நிலை என்று சொன்னா ஒரு விஷயத்தையே முழுமையா அதுல வந்து நாங்க வந்து ஆழ்மனதை கொண்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணுமா? அதைத்தான் நீங்க சொல்றீங்களா? இல்ல மற்ற விஷயங்களுக்கு முதன்மை கொடுக்காம எடுத்த விஷயத்தை முதன்மையை எடுத்து செய்யணும் அப்படியே சொல்றீங்க? அதாவது மனோலய நாச நிலை என்பது நம்மிடத்திலே இயல்பாக இருக்கின்றது. என்னவென்றால் பல்வேறு உணர்வுகள், எண்ணங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது நகர்ந்து கொண்டே இருக்கின்றது, மாறிக்கொண்டே இருக்கின்றது. அடிமனதிலே பார்த்தீங்கன்னா இருக்க பதிவுகள் அதிகமாகிட்டே இருக்கின்றது. அது ஒரே சமயத்தில் இருக்கும் மாதிரி கிடையாது. நேற்றுக்கு வர குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், 1,00,000 பதிவுகள் இருக்குன்னா இன்னைக்கு 1,10,000 பதிவுகள். அது மேலும் மேலும் கூடிக்கொண்டே இருக்கின்றது. இருந்தாலும் அது மாறிக்கொண்டே இருக்கிறது, நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் வந்து மனோலய நாச நிலை. அது இயற்கையாகவே இருக்கின்றது. இப்ப நம்ம ஒரு வேலையை நாம வந்து எடுத்தோம் என்றால் அந்த வேலையை மனோலயம் இல்லாம தொடர்ந்து நல்ல சரியாக மனோலயம் இல்லைன்னா அந்த வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியாது. இருந்தாலும் அதை செய்துவிட்டு நீ எத்தனை வேலைகள் இருக்குதோ அது அத்தனையும் நம்ம வந்து செய்யணும்னா இதுல ரொம்ப இதுல லயமா ஆயிட்டோம்னா மற்றது செய்ய முடியாது. அதுக்காக இந்த எடுத்த வேலையை கூட ஒரு வேலையை கூட சிறப்பா செய்யணும்னா நன்றாக மனோலயம் இருந்தாதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். அது தாராளமா செய்து கொள்ளலாம். அதோட சமயத்துல அதுலயே செயல் பொறுத்தவரை சரிங்க. ஆனா ஹேபிட்டை பொறுத்தவரை வேற லயம் ஆயிட்டுன்னா அது வெளியே வர முடியாம தத்தளிக்கிறோம் பாத்தீங்களா?
பையனுக்கு வந்து டிவி பார்க்குறது ரொம்ப பிடிக்குது, கேம் ஆடுறது ரொம்ப பிடிக்குது, அதில் லயமாயிடலாம். ஆனால் படிக்கிறதுக்கு லயம் ஆகுறதே கிடையாது. இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த இடத்துல மனம் லயம் ஆகணும், எந்த இடத்துல மனம் லயம் ஆகக்கூடாது அப்படின்னு தெளிவாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அந்த படிக்கிறது கூட என்ன சொல்லலாம், அதாவது சிறப்பாக படிக்க முடியும். அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா, முக்கியத்துவம் கொடுத்து விட்டவங்கன்னா தாராளமாக அதை வந்து செய்யலாங்க. மல்டி டாஸ்க் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எத்தனையோ காரியங்களை வந்து செய்ய முடியுங்க. ஆக அந்த செயலையும் சிறப்பாக செய்யணும். செயலை பொறுத்தவரை முழுமையாக நீ இறங்கி தீவிரமாக அதை நினைத்தா தான் காரியம் செய்ய முடியும். இப்போ சொல்லக்கூடியதுன்னா இந்த ஹேபிட்லாம், டிவி பார்த்தா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, சீரியல் பார்த்தா சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி வந்து போயிடக்கூடாது. உடனடியாக வெளியில் வரத்துக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுன்னா அதிகமாக லயமாகாமல் நம்ம எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பையன் படிக்கிறான், மேக்ஸ் படிக்கிறான், ரொம்ப போர் அடிக்குது, டக்குன்னு மாற்றணும், சயின்ஸுக்கு போகணும். போர் அடிக்குதுன்னு வந்து அப்படி புத்தகம் தூக்கி போடக்கூடாது. இப்போ அடுத்ததுக்கு மாறினாங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தமிழ் படிக்கலாம். இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும்போது அவங்க எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியுங்க. அதானே ஏன் இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, இப்ப மல்டி டாஸ்க், இப்ப நான் வந்து நேற்று சொன்னேன், நான் ஐடி ஃபீல்ட்ல இருக்கபடியா இப்ப கன சேனல் மூலமா தொடர்பு கொள்றதால ஒன்றையும் ஒரு என்னென்று சொல்றது, ஒரு முழுமையான ஒரு திருப்திகரமா நாங்க ஒன்றையும் முழுமையா முடிக்கிறாம இருக்கு. அதெல்லாம் நான் இப்ப என்ன செய்யறேன்னா, கூண்ட வச்சா எல்லா பக்கத்தையும் பிளாக் பண்ணி விடுறேன். பிளாக் பண்ணி விட்டுட்டேன்னு சொன்னா ஒன்றை எடுத்து ஒன்று ஆனா அது வேற வழி இல்லைன்னு சொன்னா இல்லப்பா, இமெயில் வரும், போன் வரும், சட்டில் பண்ணுவாங்க, நேர ஏதாவது ஒன்று வந்து அது தனிப்பட்ட இதா இருக்கலாம், இல்லாட்டிக்கு வேலை இதுல இருக்க என்னத்தாலும் இப்பத்த காலகட்டத்துல எல்லா பக்கத்தாலையும் வந்து இந்த ஒரு ஒரு தொந்தரவுன்றது இல்ல. அதோட எங்கட நாங்க போன விஷயத்துக்கு நாங்க செய்யற விஷயம் வேறையா இருக்குது. நான் என்ன அதே மாதிரிதான் தியானத்துக்கு உட்கார போய்க்கியோ சரி, அதே பிரச்சனை அங்கேயும் பெறுது. இதே பிரச்சனை தான் இப்ப புறத்துல இருக்க பிரச்சனை அகத்துக்கும் பெறுது. அப்ப அப்ப இப்ப ஏதோ ஒரு நூல் இடைவெளிக்குள்ள ஏதோ ஒரு இதுக்கான சரியான ஒரு பதில் இருக்கணும். அந்த பதில் என்னன்னு எனக்கு நான் இப்ப கனகாலமா இல்ல, இப்ப இந்த 2001ஆம் ஆண்டு தான் வந்து இந்த தியானத்துல நான் விழிக்கிட்டு. நான் அதுக்கு முதல் சின்ன வயசுல இந்த ஆர்வம் இருந்தது. ஆனா இங்க வெளிநாட்டுல வந்து அது வந்து இங்க இல்லத்தான், இங்க பெருசா இல்ல, வெள்ளக்காரங்கிட்ட அது இல்ல, அந்த சிஸ்டங்கள் குறைவிஞ்ச அது கிடைக்காத பிறகுதான் எனக்கு அந்த வேற வழியால கிடைச்சது. ஆனா இப்ப என்ன கேக்குன்னு சொன்னா அந்த நூல் இடைவெளியே என்னன்னு நான் அதை இப்ப சும்மா சொல்ல போனா எனக்கு ஒரு கொஞ்ச நாள அந்த அமாசினமான ஒரு பயம் ஒன்று இருக்குது, என்னன்னு தெரியல. ஆனா அப்படி இருக்க நான் அதை வந்து இப்ப நேற்று கூட சும்மா ஒரு படம் மகன் அப்பா நீங்க போடாதீங்கப்ப நீங்க என்ன சொன்னீங்க பே பண்ணணும் இல்ல கேட்டுட்டு அதுவே சிந்தனையா இருக்கு சில நேரம். அப்ப அது இருக்கட்டும், நான் கேட்டாத்தான் பயம் தெளியும்ன்றமே கேட்டுட்டு வந்தது. கேட்டாத்தான் தம்பி பயம் தெளியும்ன்ட்டு கேட்டு. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த இடைவெளி நான் என்னன்னு கண்டுபிடிக்க, இது நிஜம் இல்ல, இது ஒரு கற்பனை தான்ன்றத வந்து என்னால வந்து அதை என்னன்னு கண்டுபிடிக்க எனக்கு தெரியுது இல்ல. சரி, ரைட். அதாவது புறத்தின் காரணமாக அகத்திலே ஒரு உணர்வு, சிக்கல், ஒரு மாற்றம் இருக்குது. அதை வந்து நம்ம புற செயலை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அறியாமே அகத்தில் தான் போராடுறோம். புற செயலுக்கு நம்ம போகிறது கிடையாது, திரும்ப நம்ம அகத்தில் தான் செய்கிறோம். நீங்கள் பயம்னு சொன்னாலும் ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. அதாவது ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகின்னு ஒரு புத்தகம் இருக்குங்க, தமிழ்லையும் இப்போ வந்திருக்குது. அந்த பரமஹம்சர் அவருடைய அவர் வந்து அந்த புத்தகத்தில் தன்னுடைய குருவை பற்றி சொல்கிறார். அவர் பேர் யுக்தேஸ்வரர்னு பேருங்க. அவர் வயது வந்து 5 இருக்கும்போது அவர் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவார். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, அந்த வாழ்த்தனம் தாங்க முடியலன்னு என்ன சொன்னாங்க, தம்பி அங்கே போகாத, அங்கே பேய் பிசாசு இருக்குது, ஆகவே அங்கே போகாத அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன பண்ணார், அம்மா சொல்கிறத கேட்காம நேரடியாக போயிட்டு அதை போய் பார்த்தார். பார்த்துட்டு வந்து சொன்னார், அம்மா அங்கே பேய் பிசாசு இருக்குன்னு சொன்னீங்க, போய் பார்த்தேன், ஒன்றையுமே காணா, அடுத்த முறை நீங்கள் வந்துன்னா சொல்லுங்கம்மா, நான் போய் பார்க்குறேன்னு. அம்மா சொன்னதுக்கு என்ன காரணம், பையனை பயமுறுத்துக்காக சொன்னார். ஆனால் அவர் என்ன பண்ணார், நேருக்கு நேரு பார்த்துட்டாரு.
அவர் மட்டும் நேருக்கு நேர் போய் பார்த்த காரணத்தால் பயத்திலிருந்து விடுபட்டு விட்டார். ஆனால் அன்னைக்கு மட்டும் அவர் பயந்து இருந்தார் என்றால் வயது வந்து ரைட்டுங்க, ஒரு யோகின்னு சொல்லி சரி இது கரெக்டுங்க. அவர் மட்டும் வயது 50 வயதானாலும் சரி, அந்த 5 வயதில் மட்டும் அவர் பயந்து இருந்தார் என்றால் வயது 50 ஆனாலும் பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை இருந்து தப்பி ஓடாமல் அதை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய ஒரு துணிவு வந்து விட்டதென்றால் அந்த பிரச்சனையே இருக்காதுங்க. ஆக பயம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்படி பயம் நமக்கு வந்ததென்றால் அது நம்முடைய நன்மைக்கு தான் வந்திருக்கும். அது நன்மைக்கு வந்ததுன்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், இல்லையா விட்டுடலாம். இப்போ இரவு நேரத்தில் ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு காட்டுப்பகுதி போயிட்டு இருக்கிறீங்க, அப்போது ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. என்ன எண்ணம் இந்த இடத்துல பாம்பு இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுங்க. இந்த எண்ணம் ஏன் வந்தது? தானா வந்தது. எதுக்கு வந்தது? ஒரு தற்காப்புக்காக, ஒரு ஜாக்கிரதைக்காக வந்து இயற்கை எப்படி சூப்பராக கொடுத்துருக்குது பாருங்க. அப்போ இந்த எண்ணம் வந்தவொடனே என்ன செய்யணும்? ஒன்று டார்ச் லைட்டு, இல்லைன்னா செல்ஃபோன் டார்ச் ஆன் பண்ணிக்கணும், இல்லைன்னா குச்சி எடுத்து தட்டிக்கிட்டே போகணும். இதன் காரணமாக பாம்பு ஓடி போயிடும். அப்போ நாம் ஜாக்கிரதையாக இருப்பதற்காக அந்த பாம்பு என்ற பய உணர்வு ஏற்பட்டது. ஆனால் இந்த உணர்வு மனது உணர்வு கொடுக்கும் பார்த்தீங்களா, சமயத்தில் தேவைப்படாமல் அனாவசியமாக அது கொடுத்துரும். நாம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 7வது ஃப்ளோரில் நாம் இருக்கிறோம். இரவு வந்து ரெஸ்ட் ரூமுக்காக எழுந்து போகிறோம். அப்போது ஒரு எண்ணம் வருது. ஏன்னா எந்த மாதிரி எண்ணம் எப்படி நமக்கே தெரியாது. என்ன தோணுது? பாத்ரூமில் பாம்பு இருக்குமோ அப்படின்னு தோணுது. 7வது அப்பார்ட்மெண்ட்டில் 7வது மாடியில் பாம்பு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அது வந்தது நமக்கு தெரியாது. ஆக இதுக்கு ஏதாவது நீங்கள் பயப்படுமானா, ஏதாவது நீங்கள் ஜாக்கிரதைன்னு தேவையில்லாது வந்துடுச்சு, அதான் அப்படியே கண்டுக்காம விட்டு போயிட்டு வந்து தூங்க வேண்டிதான். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உணர்வுகள். அது வந்து நமக்கு நன்மைக்கு வந்திருக்குதா, தேவைப்படுதா, புறத்துக்குன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். கண்டுக்காமல் விட்டிங்கன்னா போயிடும். ஏன் எனக்கு வரக்கூடாது, இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப நினைக்கும் போது அதுக்கு நாம் உயிர் கொடுத்து விடுகின்றோம். அப்போ புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நேருக்கு நேர் அதை சந்தித்து அதை எந்த மாதிரி சரி செய்ய முடியும்னு பார்த்தோம்னா, நிஜமாகவே புரிந்தவர்கள், மனம் வேற டைமென்ஷனுக்கு போனவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு கேம் மாதிரி ஜாலி, ஒரு கேமுங்க, ஒரு கேம் நீங்கள் எப்படி ஆடுவீங்க அந்த மாதிரி பிரச்சனையை கேம் மாதிரி விளையாடி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக அது முடியுங்க புரிதல் காரணமாக. நன்றி. நன்றிங்க. நாகரத்தன் அவங்க பேசலாங்க. ஐயா, நீங்க சொன்னது அந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனவங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அவங்களா மனசு வச்சாதாங்க ஐயா முடியும், இல்லையா முடியாது இல்லைங்க. கண்டிப்பாங்கம்மா, வேற வழி. கண்டிப்பாங்கம்மா, அவங்களுக்கு கொஞ்சமாவது இதுலேருந்து விடுபடணும்னு இருக்கணுங்கம்மா, வேற வழி கிடையாதுங்கம்மா, ஒன்றும் பண்ண முடியாதுங்கம்மா. ஏன்னா அவங்களே சத்தியமே பண்ணாலும் சரி, எத்தனை சத்தியம் பண்ணாலும் சரிங்க, அது அடுத்த நாள் வந்து மாறிடும். கொஞ்சமாவது அங்கே ஒரு முயற்சி வேணுங்க. அப்போ தான் இந்த புரிதல் ஏற்பட்டு அது பண்ணாதான் முடியுங்க. கொஞ்சமாவது அவங்க ஒரு இது வேணும். அந்த மாறணுங்கிற கொஞ்சமாக இருந்தால் நம்ம புரிய வைக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கடினம் தாங்கம்மா. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஆழ பயந்து விட்டது. உடலில், மனதில், மூளையில், எல்லா செல்லுலையும் வந்து அது பதிவாயிடுச்சு. அப்படியே இருந்தால் கூட இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதை கேட்க வைக்கலாம். ஒரு அன்பர், அவர் வந்து காலேஜில் லெக்சராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து பல்வேறு பிரச்சனை. அவர் வந்து அவருடைய மனைவியும் குழந்தையும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டு போய்விட்டார்கள். இந்த துன்ப உணர்வு என்ன பண்ணணும்? இந்த துன்ப உணர்வு அப்படி யாருக்கு லைஃப்பில் ஏற்பட்டாலும் இது அப்படித்தான் வேதனை ஏற்படணும் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் என்ன பண்ணார்? ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்து தப்பிப்பதற்காக டாஸ்மாக்கு போனார். நல்லா இருக்குது, 1 மணி நேரம் 2 பேர்த்துக்கு கவலையே கிடையாது, சூப்பராக இருக்குது. ஆனால் போதை தெளிந்ததுக்கு பிறகு என்ன ஆகுது? ஏன்டா போகணுன்னு இருக்கு. ஏன் நாமே ஒரு படித்த ஒரு நபர் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு வருது. ஒரு குற்ற உணர்வு, போராட்டம். திரும்ப ஒரு 10 நாள் இதில் ஓட்டியாச்சு. திரும்ப ஒரு 15ஆவது நாள் அந்த சைடு போகும்போதே என்ன வந்தது? உடனே உள்ளே போயிட்டு வந்துடுறாரு. அவருக்கு புரிதல் கிடைத்தது. அதன் காரணமாக இதை புரிந்து கொண்டால் இப்போது அவர் அதுக்கு வேலைக்கு போகிறதே கிடையாது, அதை பயன்படுத்துவதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த புரிதலின் காரணமாக இப்போ என்ன ஆச்சு? எதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிற முறையில் போகும்போது இப்போது அவங்க மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி பேசுறதுன்னு பேசி இப்போது திரும்பவும் வந்துட்டாங்க. இப்போ நல்லா அமைதியாக குடும்பத்தையும் நடத்துகிறார். இதுக்கு என்ன காரணம்னா புரிதல் தான். இத்தனைக்கும் அவர் யூடியூப்பில் பார்த்தே புரிந்து கொண்டு விட்டார். எப்படி பாருங்கம்மா, அவ்வளோதாங்க.
ரவிக்குமார் வாங்க பேசலாம். ஐயா சாரிங்க ஐயா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறேன். இல்ல டிஸ்டர்ப்லாம் கிடையாது. இதாங்க உயிரோட்டமா இருக்கக்கூடிய அதுதாங்க, டிஸ்டர்பன்ஸே கிடையாதுங்க. மன ஓட்டத்துல தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தவிர இந்த ஓட்டத்தில் நீங்க எத்தனை முறை வேணா டிஸ்டர்ப் பண்ணலாங்க. இது டிஸ்டர்பன்ஸே முதலாவதா கிடையாதுங்க. சாரி சார். இந்த மெடிடேஷன் பண்ணும்போது, இந்த பிரீத்திங் மெடிடேஷன் பண்ணும்போது இந்த இன்ஹேலுக்கும் எக்ஸேலுக்கும் நடுவுல கேப் கிடைக்குதுன்னு சொல்றாங்க சார். அந்த சேஞ்ச் ஓவர் வரும்போது கேப் கிடைக்குதுன்னு சொல்றாங்க சார். அந்த கேப் சரிங்க. நம்ம ஃபீல் பண்றோம் சொல்றாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. அதை ஃபீல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. அந்த இடைவெளியை நோக்கி மயங்கி அதற்காக செல்லவே வேண்டாம். நீங்க மனதை ஆறு போல ஓட விட்டோம் என்றால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. வருது மறையுது, வருது மறையுது. அங்கேயும் ஒரு மைனூட்டான ஒரு கேப் இருக்கின்றது. நீங்க கம்ப்ளீட்டா ஆறு போல ஓட விட்டு நமக்கு அங்கே வேலையே இல்லை என்று நீங்க ஒரு முடிவு எடுத்து புரிந்து கொண்டு விட்டு என்றால் அது தானாவே வந்து மறைஞ்சு போயிட்டு இருக்குங்க. அந்த லேசான கேப் இருந்தது, அதை நீங்க ஃபீல் பண்ணலாம். நீங்க அந்த கேப்பை ஃபீல் பண்ணணுங்க முயற்சி ஏற்படும் போது இங்கே போராட்டம் வந்து விடுகின்றது. அது முடியவே முடியாதுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நன்றிங்க ஐயா. நீங்க மூச்சு பயிற்சி மட்டும் இல்ல, இன்னும் ஓஷோ ஒண்ணு சொல்வாருங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். ஏதாவது வேலைன்னா கூட உங்களால ஒருநிலைப்படுத்த முடியாது. நீங்க என்ன பண்ணு, ரோட்டோரமா நிக்கிறீங்க, இல்லைன்னா உங்க வீட்டுல பால்கனியில உட்காந்துக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது, ஒரு ரோட்ல கார் போகுது. உங்க மட்டை வெட்டுறாங்களாக்க அதே காட்டி எதுவுமே தூக்கி போட்டுருவாங்க. இல்லாம எதுவுமே இல்லாம நீங்க பாருங்க. இப்போ ஒரு ஏங்க கார் போகுது பாக்குறீங்க, தூக்கிட்டாங்க. அடுத்து பஸ் போகுது பாக்குறீங்க, அடுத்து ஒரு சைக்கிள் போகுது பாக்குறீங்க, ஒரு மாட்டு வண்டி போகுது பாக்குறீங்க. ஒவ்வொன்னு போகும்போது குறிப்பிட்ட இதுல ஒரு இடைவெளி ஏற்படுது. இந்த மாதிரி நடுவே சவுண்ட் வந்தா பாத்தியா கவனிக்காம இந்த பக்கம் வாங்கிட்டு போயிருச்சு போல இப்படியே கொண்டு கொடுத்து போறாம தடையாண்டி இருக்காதுங்க. ஹலோ நாம டிஸ்டர்பன்ஸா தடையாண்டி போன உன் எடுத்தோம்னா மைக்க மீட்ல போடு. சரி அது கூட நம்ம டிஸ்டர்பன்ஸா எடுத்தோம்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு வச்சுங்க, அது கூட டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. அதை கூட ஏற்றுக்கொள்ளணுங்க. அப்ப வரிசையா போயிட்டே இருக்குது. அப்ப ஒரு கார் போகுது, வண்டி போகுது, சைக்கிள் போகுது, நடுப்பு ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா? அந்த கேப்ல நீங்க ஏன்னா எதுவுமே இல்லாம நீங்க கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு கேப் ஏற்படும்னு சொல்லுவாரு, அதை கவனிங்கம்பாரு. ஆனா இதை பொறுத்தவரை எந்த வேலையும் கிடையாது, கவனிக்கிற வேலை கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. தானாவே ஓடிக்கொண்டிருக்கு, அடுத்து ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க வேலையே இல்லைனால என்னதான் ஓடுனாலும் கொஞ்சம் கேப் இருக்கும். அதை நீங்க அதை ஃபீல் பண்ணாமையே ஃபீல் பண்ண முடியும், நம்ம அறியாமலே ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி பயிற்சி முயற்சியில் இது மாதிரி அந்த ஃபீல் பண்ணணுங்கிற முயற்சி எதுவுமே வேணாம், கம்ப்ளீட்டாக நம்ம விட்டுடலாம். ஓகேங்க, நன்றிங்க. நன்றி. பண்றது என்எல் எக்ஸல் மட்டும் பண்ணிட்டு இருக்கணும். அது ஃபீல் கிடைச்சாலும் ஃபீல் கிடைக்காதான் விட்டுறணும். ஆமா ஆமா ஆமா. இது இப்ப ஐயா ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, இந்த உஜ்ஜயினிங்கிற மூச்சு பயிற்சி, அது உங்களுக்கு தெரியுங்களா? ஆமாங்கய்யா, பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன பண்ணணும், நீங்க மூச்சு இழுத்துட்டு அதை நிறுத்தாம அப்படியே விட்டுடணும். அது தொண்டை மூச்சு இழுக்கும் போதும் விடும்போதும் அந்த தொண்டையை உரசி கொண்டு போக வேண்டும். இது சமயத்தில் பிடிபடாம இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப நாள் பிடிபடுறது மட்டும் இல்ல, அது வேணாம் அப்படின்னு என்னால் செய்யவும் முடியாது. ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த போது இது கண்டிப்பா செய்யணும். நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமா தான் செய்துட்டு இருக்கேன். நல்ல உடல்நிலையில மாற்றம் இருக்குதுங்க. அப்ப அது பிடிபடல, இப்போது பிடிபடுது. என்னன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரணத்தினால. அப்ப மூச்சை இழுக்கும் போது அது என்ன பண்ணும், தொண்டையை உரசி கொண்டு போகணும், விடும்போது உரசி கொண்டு வரணும். இதை நினைச்சுட்டா போதும். அப்போ அங்கே நிறுத்தலாம் தேவையில்லை. அப்போ கொஞ்ச நாள் 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடியலையா, கொஞ்சம் எவ்வளோ நேரம் முடியுதோ செய்யுங்க. தொடர்ந்து இருக்க அந்த டியூரேஷன் அதிகப்படுத்திக்கலாம். அதன் காரணமாக ரொம்ப நல்ல ஒரு இருக்குங்க. இது யாருக்காவது முதலாக தெரியும்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். என்னவென்றால் உஜ்ஜயின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசியோக பயிற்சி. இது வாசியோகம்னு கூட தெரியாது. சிறு வயதிலே பகவத் ஐயாவிற்கு அவங்களுக்கு ஃப்ரெண்டு கொடுத்தது. அதன் காரணமாக இதை செய்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் விட்டுட்டார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் கால் வலி ஏற்பட்டது, மாத்திரெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இப்போது ஐயா அவர்களுக்கு 78 வயது. இப்போது ஒரு மலையில் அந்த பகவத் பவனில் இருக்கக்கூடிய ஜருகு மலைக்கு ட்ரக்கிங் போகிறாரு. அவர் ட்ரக்கிங் போயிட்டு இருந்தால் அவரால் போக முடியல. ஆக வாக்கிங் மட்டும் போனார். ட்ரக்கிங் போகிறத விட்டுட்டார். வாக்கிங் போனார். அப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போக கால் வலிச்சது. அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு அவர் ரூம்குள்ளேயே நடக்க ஆரம்பித்தார். அப்போ அதுவும் கஷ்டமாகி விட்டது. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்து இந்த பயிற்சியை காலையில் 1/2 மணி நேரம், மதியம் 1/2 மணி நேரம், நைட்டு 1/2 மணி நேரம், அது வெறும் வயிற்றில் செய்யணும். இந்த பயிற்சி செய்தால் அவரை மாத்திரைலாம் தூக்கி போட்டார். கால்வலி கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா விதத்துக்குமே
அதாவது நம்முடைய பிராண சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது இந்த பயிற்சி. இதன் காரணமாக எதிர்காலத்தில் நோய் இல்லாமல் நம்ம தடுத்து கொள்ள முடியும், இருக்கக்கூடிய நோயை போக்கிக் கொள்ள முடியும். ஆகவே இந்த பயிற்சியை செய்யலாம். என்னவென்றால், நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு முதுகுத்தன் நேராக வைத்துக்கொண்டு இடது கால் மேலே வலது கால் போட்டு சின்முத்திரையில் வைத்து மூச்சை இழுக்க வேண்டாம். அந்த மூச்சை இழுக்கும் போது அந்த மூச்சு என்ன பண்ணுங்க, தொண்டையை உரசிக்கிட்டு போகணும். அதே போல மூச்சை விடும்போது தொண்டையை உரசி கொண்டு வர வேண்டாம். மூச்சு நம்ம நல்லா லாங் பிரீத் நம்ம இழுத்துட்டோம்னா அதை இழுத்துடலாம். ஆனால் விடும்போது பொசுகுன்னு விட்டுருவோம். ஆனால் இதை நினைவாக என்ன பண்ணணும், லேசாக மூச்சு இழுக்கணும். அதுபோல் விடும்போதும் லேசாக, அதாவது டியூரேஷன் அதிகப்படுத்தி விடணும். ஆனால் இரண்டுமே செய்யும்போது அந்த தொண்டையை உரசி கொண்டு போகணும். அப்படி இந்த செருமம் பார்த்தீங்களா, அந்த இடத்த உரசி கொண்டு போக வேண்டும், உரசி கொண்டு வெளியே விட வேண்டும். இந்த மாதிரி பயிற்சியை செய்தீங்கன்னா, ஆனால் இது வெறும் வயிற்றில் தான் செய்யணும். இது செய்கிறப்போ பாடி ஹீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க கொஞ்ச நாள் விட்டுட்டு நம்ம இந்த பயிற்சி செய்தால் அனைத்து நோயிலிருந்து நம்ம விடுபட்டுடலாம். ஐயா, டைம் டியூரேஷன் இருக்குங்க. எவ்வளவு நேரம் எக்ஸேல் பண்ணணும், எவ்வளவு நேரம் இன்ஹேல் பண்ணணும், அதுக்கு பெஸ்ட் டைம் இல்லை, எவ்வளோ முடியுமோ அது செய்யலாங்க. ஏன்னா சில பேரால் முடியாது. லேசாக எவ்வளோ அதிகப்படுத்த முடியுமோ அது, அதே போல் எவ்வளோ விட முடியுமோ அந்த மாதிரி செய்யலாங்க. அது எடுத்த இடத்துலேயே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை செஞ்சுக்கலாம். ஏதாவது பெஸ்ட் செகண்ட்ஸ் ஏதாவது இருக்குங்க ஐயா? ஃபார் பெஸ்ட் பெனிஃபிட்டுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஏதாவது பெஸ்ட் சொல்ல முடியுங்களா? இல்லை, எவ்வளோ முடியுமோ. ஏன்னா சில இதில் எடுத்தோடனே அதை செய்ய முடியாது. ஒரு 2 நிமிடம் செய்யலாம், அப்புறம் 3 நிமிடம் 4 நிமிடம் இருக்க டியூரேஷன் அதிகப்படுத்தலாம். நல்ல ஏதாவது உடல் நோய் இருக்கிறவங்க அந்த சின்சியராக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆனால் வெறும் வயிற்றில் செய்யணும். காலையில் 1/2 மணி நேரம், மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னே 1/2 மணி நேரம், நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னே 1/2 மணி நேரம். ஐயா அவங்க இந்த மாதிரி டெய்லி 1.5 மணி நேரம் செய்திருக்கிறாங்க. அதனால தான் அவருடைய இருக்கிற நோய், அந்த கால்வலி எல்லாம் சரியாக போச்சுங்க உங்களுக்கு. மேக்ஸிமம் எக்ஸேல் மேக்ஸிமம் இன்ஹேல் பண்ணிக்கலாமா ஐயா? எவ்வளவு முடியுமோ. ஆமாங்க. ஆனா அதை அங்க நிறுத்தக்கூடாதுங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுங்க. நிறுத்த தேவையில்லை. ஓகேங்க, நன்றிங்க. நன்றி ஐயா. ஜீவமணி ஐயா காலையில ஒரு புக்கு பத்தி சொன்னாங்க. அந்த புக்கு பேரு மட்டும் அது ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு அப்படிங்கிற புத்தகம். சரிங்க சரிங்க. அடுத்து ஆன்ம ஞான ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தையும் சொன்னாருங்க. சரிங்க சரிங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. அப்ப நீங்க அந்த சொன்னீங்க அந்த மூச்சு பயிற்சி ஐயா, அதுல சொன்னீங்க அந்த சின்முத்திரைன்னா என்ன மாதிரி வடிவத்தில் செய்யறது? அந்த சின்முத்திரை எனக்கு காட்டுறீங்க. உங்களுக்கு இந்த குரூப்ல ஒரு அந்த மூச்சு பயிற்சியோட வீடியோ நான் போடுறேங்க. அதை நீங்க கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு அது புரிஞ்சிருங்க. எப்படி எல்லாமே அந்த மெத்தடில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த சின்முத்திரை சொல்லி எப்படிங்க சொன்னீங்க? சின்முத்திரை பிடிக்கணும், அது என்ன மாதிரி பிடிக்கணும் சின்முத்திரை? ஆமா, சின்முத்திரைங்கிறது இந்த மாதிரிங்க. இந்த இது வச்சுக்கணும், மீதி இப்படி வச்சுக்கணும், இந்த மாதிரி விட்டாருங்க. உங்களுக்கு இதுல வீடியோ நான் போட்டு விடுறேங்க. அந்த மூச்சு இழுக்கே நீங்க சொல்றீங்க தொண்டையில மூச்சு பட்டு கொண்டு போகணும், உரசி கொண்டு போகணும். வரும்போதும் மூச்சை விடும்போது நீங்க மூச்சு இழுக்கிற விடுங்கன்னா மூக்கு மேல கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லைங்க. அதை இழுக்கிறது தொண்டையை உரசிக்கிட்டு போகணும், வரும்போது தொண்டையை உரசிக்கிட்டு வரணும். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அது புரிஞ்சிருங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஐயா, இந்த ரீசன் ஏதாவது இருக்குங்க ஐயா? நம்ம ஹோல்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, எதுக்கு ஐயா? ஏதாவது ரீசன் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. ஹோல்டு பண்ண வேணாம்னு சொல்றீங்க, அந்த முன் எக்ஸ்ஹேலுக்கும் பண்ணக்கூடாது, அது ஆஃப்டர் த இன்ஹேலுக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஹோல்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அந்த கும்பகம் அந்த கேவல கும்பகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, எதுக்காக ஐயா? ரீசன் ஏதாவது? எல்லாருமே அது மாதிரி சொல்றாங்க. இந்த ரீசன் சொன்னால் இங்கே ஒத்துக்குங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு அறிவுக்கு இப்படித்தான் அப்படி பட்டுக்குங்க. நாம் ஆக்சிஜனை இழுக்கிறோம், அதை ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது அதாவது அது கார்பன் டை ஆக்சைடாக மாறி வெளியில் வருது. அப்போ நம்ம எதை அடக்கிறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் அடக்கிறோம். ஆகவே இழுத்து விட்டு எதையுமே அடக்கக்கூடாது. இது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தெரிவித்ததுங்க. இன்ஹேல் பண்ணலாமாங்க? இன்ஹேல் ஹோல்டு பண்ணலாமாங்க? இல்ல எதுவுமே இல்ல நீங்க மூச்சு இழுத்துட்டு அதை நிறுத்தாம அப்படியே விட வேண்டியதான். இங்க ஹோல்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. அதாவது எவ்வளவு மேக்சிமம் எங்களால் முடியுது அதை செய்யலாம், அப்பதான் பிராணசக்தி அதிகமாகும். ஆனா இழுத்து முடிச்சுட்டு அங்க எதுவுமே நிறுத்தாம உடனே நீங்க விட ஆரம்பிச்சிடணும். ஓகேங்க, நன்றிங்க. நன்றி.
ஓகேங்க. இப்போ நம்ம வந்து ஐயா சாரிங்க ஐயா அந்த 40 சாரிங்க ஐயா இந்த மாதிரி உஜ்ஜை மாதிரி வேற ஏதாவது பிரீத்திங் எக்ஸசைஸ் ஏதாவது இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சது? இல்லை, எனக்கு தெரிஞ்சது இல்லைங்க. நான் அது வாத்து யோகம் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, அதுக்கு போனதில்லை. இங்கே சொல்லி கொடுத்தாங்க, அது ஐயாவுக்கு பெனிஃபிட்டாக இருந்தனால நானும் செய்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் ஐயாவும் வந்து இந்த எல்லா முகாம்லையும் இந்த பயிற்சியை பற்றி சொல்லுவாங்க. நான் சொல்லாமல் வேணாம்னு நினச்சேன்னு நீங்கள் கேட்டதுனால இப்போ எல்லாருக்கும் அது கிடைச்சிச்சிங்க. அந்த வீடியோவும் போடுறேன், எல்லாரும் கற்றுக்கிட்டு எல்லாரும் நம்ம வந்து அந்த நோய் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கலாங்க. நன்றிங்க ஐயா. வேற எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்ததுக்கு போகலாங்க. மணி 12:49. எனக்கு வந்து எந்த விதமான இடைவெளி நேரமும் எனக்கு தேவைப்படலை. நீங்களாம் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் அப்படியே வச்சுட்டு அப்படியே போய் கேட்டுட்டு வந்துடலாம். ஆகவே அடுத்த தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆரம்பிச்சோன்னா தான் அது 1:30 மணிக்கு முடிக்க முடியும். ஆகவே அதை துவங்க போகிறோம். என்னவென்றால் 10 கட்டளைகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோங்க. 10 கட்டளைகள் என்பது, அதாவது இதில் எல்லாமே வந்து பேசக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா, அகத்திலே செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு வேலையே கிடையாது. எதா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, அங்கே நமக்கு வேலை கிடையாது என்று புரிந்து கொள்வது தான் அப்படின்னு எல்லா ஆசிரியர்களும் அவங்கவங்க கோணத்தில் திரும்ப திரும்ப அதே விஷயத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் புறத்தை செயல்களை எவ்வாறு வெற்றிகரமாக செய்வது என்று பகவத் ஐயா இந்த 10 கட்டளைகள் மூலம் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். 10 கட்டளைகளை முதலாவது கட்டளை என்றால், அதாவது அகத்தை பொறுத்தவரை குழந்தையாக இரு, புறத்தை பொறுத்தவரை அறிஞனாக இரு. இதான் முதலாவது கட்டளையில் 10ல் நம்பர் 1 என்று கேட்டிங்கன்னா, அகத்திலே குழந்தையாக இரு, புறத்திலே அறிஞனாக இரு. குழந்தைகள் வந்து எதையுமே பிடித்து வைப்பது கிடையாது. எல்லா உணர்வுகளையும் அப்படியே விட்டு விடுகின்றது. ஏன்னா அதுக்கு என்னன்னே தெரியாது, அங்கே அறிவு வளரவில்லை. ஆகவே அனைத்தையும் விட்டு விடுகின்றது. ஆனால் அறிவு வளர வளர இது செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது, இந்த சமுதாயத்தில் ஸ்கூலில் இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது என்று சொல்லி வைத்து என்ன ஆகுது, அவங்க ஒரு குழப்பம் ஏற்பட்டு அங்கே போடு சிக்கலில் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த கள்ளம் கபடி இல்லாத அந்த இயற்கையான நிலை அவர்களுக்கு மாறிவிட்டது. இப்போ நாம் என்ன வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அகத்தை பொறுத்தவரை குழந்தையா இருக்கணும். அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது அறிவு வளர்ச்சி கிடையாது, ஆனால் அது எதுவுமே தெரியாது. ஆனால் நமக்கு அறிவு வளர்ந்து விட்ட காரணத்தினாலே அகத்திலே குழந்தையா இருக்கணும், புறத்திலே அறிஞனாக அறிவுள்ள மனிதனாக ஒரு சரியான அறிவுள்ள ஒரு புத்திசாலியான ஆள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வானோ அந்த மாதிரி காரியங்களை மட்டும்தான் செய்யணும். அகத்தை பொறுத்தவரை குழந்தையா இருக்கணும், புறத்தை பொறுத்தவரை ஒரு அறிஞனாக ஒரு அறிவாளியாக இந்த செயலை செய்யறதுல எப்படி தன்னுடைய ஆற்றல் திறமையை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நமக்கு ஆற்றல் திறமை எதுவும் நம்மிடத்திலே இல்லை என்றால், இதில் எக்ஸ்பர்ட் யார் இருக்காங்களோ அவங்கள கேட்டுக்கொண்டு அவங்க சொல்றபடி சரியான முறையில் அந்த செயலை வெற்றிகரமாக செய்ய வேண்டும். எந்த செயலை எடுத்தாலும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரு வல்லமை திறமை நமக்கு வர வேண்டாம். எந்த மாதிரி செயலாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் அந்த செயலை வந்து உடனடியாக கற்றுக்கொள்கின்றார், உடனடியாக செய்கிறாரு. இன்னொரு 10 நாள் ஆகுது, இன்னொரு ஆளுக்கு 1 மாதம் ஆகுது, இன்னொரு ஆளுக்கு 6 மாதம் ஆகுது. பரவாயில்ல, 6 மாதம் ஆனாலும் பரவாயில்ல. அது சிறப்பாக திரும்ப திரும்ப செய்து அந்த செயலை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வரணும். அதுக்கு உண்டான முக்கியத்துவத்தை நாம் கொடுத்தோம் என்றால் அதுக்கு உண்டான எனர்ஜி கிடைச்சிடும், அதுக்கு உண்டான செயலை செய்யலாம். இதுதான் முதலாவது கட்டளை. 2வது கட்டளை என்னென்றால், முடிந்தது தான். மனோரீதியாக முடிஞ்சதை அப்படியே முடிஞ்சதை எடுத்துக்கணுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. முடிஞ்சது தான். ஒருத்தர் இறந்து விட்டார், முடிஞ்சது தான். இனிமேல் அதை உயிர் கொண்டு வரவே முடியாதுங்க. என்னதான் அழுதாலும் புரண்டாலும் எந்த மாதிரி அன்பு வைத்திருந்தாலும் சரி, அவங்க நம்ம மேல அன்பு வைத்தாலும் சரி, அது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. அது மாதிரி அவங்க போயிட்ட காரணத்தால் நம்ம போக முடியாது. அவங்களுடைய வினைப்பதிவு முடிந்து போயிட்டாங்க. நமக்கு இன்னும் வினைப்பதிவு இருக்கு. எந்த காலகட்டம் வரை இருக்குன்னு தெரியாது. எப்போ யாரு போவாங்க அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஆக முடிந்தது தான் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே போல எத்தனையோ நிகழ்வுகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. முடிஞ்சிச்சு தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகவே வாட் இஸ் நெக்ஸ்ட்? இது முடிஞ்சிச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுல, இதுக்கு வேற நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்து அதை சரி செய்வதற்கோ இல்லை ஏற்றுக்கொள்வதற்கோ ஏதாவது செய்யணுமே தவிர
திரும்ப திரும்ப இது நடந்து விட்டதே என்று புலம்பிக் கொண்டிருப்பதனால் எந்த பயனுமே கிடையவே கிடையாது. புலம்புறதுனால எந்த பயனும் கிடையாது. புலம்புகின்ற காரணத்தினால, ஒரு சுய பச்சாதாபப்படக்கூடிய காரணத்தினால நிலைமை இன்னும் மோசமாகுமே தவிர அது சீராவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே எதா இருந்தாலும் முடிஞ்சது முடிஞ்சது தான் அப்படின்னு எடுத்துக்கணும். ரூல் நம்பர் 2 ஏதாவது ஞாபகம்னா ரூல் நம்பர் 2 அப்படின்னு நீங்கள் மனதில் நினச்சிக்கணும். முடிஞ்சிச்சு, ஒன்றுமே நாம் செய்ய முடியாது. ஒரு கண்ணாடி கிளாஸ் உடைந்தது உடைந்தது தான். யாரோ உங்கள் வீட்டில் எடுத்தாங்க, கை தவறி விழுந்து விட்டது, உடனே திட்டக்கூடாது, இப்போ பார்த்து எடுக்கக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. என்ன அது ஒன்றுமே முடிஞ்சிச்சு, முடிந்தது முடிந்தது தான். ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் அடுத்த முறை அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம். ஒரு கண்ணாடி கிளாஸ் போய் உடஞ்சதுக்கு போய் இந்த மாதிரி திட்டா, கண்ணாடி கிளாஸ் உடஞ்சிருச்சு, ஆனால் என் மனசு உடஞ்சி போச்சே. கண்ணாடிகள் உடஞ்சி தூக்கி போட்டுடலாம், ஆனால் என் மனசு உடஞ்சி போச்சு, இதுக்கு போய் இந்த மாதிரி திட்டினா என் மனசு எப்படி உடஞ்சி போயிடுச்சு. எத்தனை வயசானாலும் இந்த திட்டு, இந்த உடஞ்சி போனது வந்துக்கிட்டு தானே இருக்கும். எதுக்கு இது மாதிரி செய்யணும்? முடிந்தது முடிந்தது, விட்டுறலாம். ஒன்றும் பெருசாக என்ன ஆயிரப்போகுது, பரவாயில்ல. இதே மாதிரி நம்ம கவனம் இல்லாமல் எத்தனையோ செஞ்சுருப்போம்ல. அதென்ன நம்ம வேணும்னா எல்லாம் செய்கிறாங்க. தன்னை மீறி தானே நடந்திருக்குது. எது தன்னை மீறி நடக்குதோ சரின்னு விட்டுற வேண்டிதானே. முடிந்தது முடிந்தது தாங்க. அதை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எல்லாமே முடிந்து விட்டது. இப்படி நடந்திருக்கக்கூடாது, அப்படி நடந்திருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கணும். அது ஏன்னா முடிஞ்சிருச்சுங்க. திரும்ப எதுக்கு அதை போய் நினச்சிக்கிட்டு இருக்கணும்? இப்படி நடந்திருக்க வேண்டும், இப்படி நடந்திருக்கக்கூடாது என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. எப்போதெல்லாம் இந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றதோ அப்போதெல்லாம் நம்ம இடத்திலே ஒரு போராட்டம் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் அந்த எதிர்பார்ப்புகள் இதே தேவையில்லை. முடிஞ்சது முடிஞ்சதுன்னு விட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு போக ஆரம்பிச்சிடுங்க. அடுத்து மூன்றாவது, அதாவது ஒரு முடிவு எடுக்கணுங்க. லைஃப்பில் ஒரு முடிவு எடுத்தோம் என்றால் அந்த எந்த மாதிரி முடிவோ அதற்கு தகுந்த எனர்ஜி நமக்கு வர துவங்கிவிடும். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு பிரச்சனை இருக்கு, முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்காம அப்படியே இருக்கக்கூடாது. சில இடத்துல முடிவே எடுக்க முடியாது. அப்ப எப்படி முடிவு எடுக்கணும்? இதை செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க தீர்மானமாக அறிவை கொண்டு இதை செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு எடுத்துடணும். நீங்க செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்ததுக்கு பிறகு இதை ஆரம்பிச்சிட்டீங்க. ஆக இது ஆரம்பிக்காம இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு எண்ணம் வந்தா அதை கண்டுக்காம அப்படியே விட்டுட்டு இதை நீங்க செயல்படுத்தணும். அதே போல இதை செய்ய வேண்டாம் என்று முடிவு எடுத்து விட்டீர்கள் என்றால் திரும்ப அதை செய்ய வேண்டாம் முடிவு செஞ்சிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு குழப்பம் ஏற்பட்டா அந்த குழப்பத்தை கண்டுக்காம விட்டுட்டு இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். சில இடத்துல முடிவே எடுக்க முடியல, ஏன்னா செய்யலாமா வேணாமான்னு முடிவே எடுக்க முடியல. அந்த மாதிரி நேரத்திலே அதை கொஞ்சம் தள்ளி போடணும். இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சூழ்நிலை சரியில்லை, ஆகவே தள்ளி போட வேண்டும் அப்படிங்கிற முறையில் அதை தள்ளி போட்டு விட வேண்டும். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணோம், நாம் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன மாதிரி முடிவு எடுக்க வேண்டும் என்றால் இதை செய்ய வேண்டும் முடிவு எடுக்கணும், இல்லைன்னா செய்ய வேண்டாம் என்று முடிவு எடுக்கணும், இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம் அப்படின்னு வரக்கூடியது. இந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கணுங்க. முடிவே எடுக்காம இருந்தீங்கன்னா பல்வேறு குழப்பம் ஏற்படும். முடிவு எடுத்து விட்டீர்கள் என்றால் அதுக்கு உண்டான எனர்ஜி இயற்கையாகவே கிடைத்துவிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு 5 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை இதை போய் இதுக்கு உள்ளார சாக்லேட் இருக்கு, இதை எடுத்து நீங்க எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 5 கிலோ வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்றோம், 5 கிலோ வெயிட்டை எடுக்கணும் அப்படின்னு போய் எடுக்கிறோம். என்ன தெரியுங்களா, நீங்க 5 கிலோ வெயிட்டை தூக்கணும்னு சொன்ன உடனே இந்த கைக்கு அந்த ஒரு எனர்ஜி கிடைச்சிருங்க. அந்த எனர்ஜி எப்பவுமே இருக்காது. இப்ப நீங்க போய் தூக்குறீங்க, ஆனா அந்த இடத்துல 5 கிலோ வெயிட் கிடையாது, வெறும் பெட்டி. நீங்க தூக்கணும்னா பொசுக்குன்னு வரும். ஏன்னா நீங்க எதிர்பார்த்துருக்கிறீங்க 5 கிலோ வெயிட்டுன்னு தீர்மானம் பண்ணதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு கையில எனர்ஜி கிடைச்சிடும். நீங்க போய் எடுக்கும்போது பொசுக்குன்னு மேலே வரும். இதே போல அது ஒரு காலி பெட்டி இருக்கு. இந்த காலி பெட்டியை கொண்டு போய் சாக்லேட் உள்ள இருக்கு, அதில் காலி பெட்டியில் ஒண்ணுமே இல்லை, இதை போய் அந்த ரூம்ல வைங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போய் காலி பெட்டிங்கிற உணர்வோட போய் தூக்குறீங்கன்னா அங்கே எனர்ஜி எதுவுமே தேவையில்லை. ஆனால் அதுக்குள்ள 5 கிலோ
சாக்லேட் இருக்குது, எடுத்தால் வெறுமனல்ல கஷ்டமாக இருக்குது, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து தூக்குறீங்க. அப்போ எந்த மாதிரி முடிவு எடுக்கிறோமோ அதற்கு உண்டான எனர்ஜி நமக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும். அப்போ சரியான முறையிலே சரியான செயலை செய்ய வேண்டும். எத்தனை எண்ணங்கள் வேணாலும் வரலாம், செயல்களில் வந்து தீங்கான செயலே கூட வரலாம், தீங்கான உணர்வு வரலாம், அதிலே தவறு கிடையாது. ஆனால் அதை வைத்து கொண்டு திங்க் பண்ணி தீங்கான செயல்கள் தான் செய்யக்கூடாது. தீங்கான உணர்வுகள் எது வேணாலும் வரலாம், கவலையே கிடையாது. ஆனால் அதை வைத்து கொண்டு தீங்கான செயல் செய்வது தான் தவறானது. அப்போ சரியான முறையிலே முடிவு எடுத்து விட்டோம் என்றால், அறிவை கொண்டு நாம் வந்து முடிவு எடுத்து விட்டோம் என்றால் அதற்கு உண்டான எனர்ஜி கிடைச்சிடும். ஆகவே முடிவு எடுக்க வேண்டும். என்னவென்றால் அது வந்து செய்யணும் முடிவு எடுக்கணும், இல்லைன்னா செய்ய வேண்டாம் முடிவு எடுக்கணும். ரெண்டுமே குழப்பம் இருந்தால் இதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சிடலாம், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு எடுத்து விட்டோம் என்றால் இப்போ மனம் வந்து அமைதியாயிடும். ஆக அந்த மாதிரி அந்த எனர்ஜி அந்த இடத்துல சமநிலைக்கு வந்துவிடும். இதுதான் வந்து 3வது. 4வது ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4வது கட்டளை என்னன்னா, எட்டியதை எடு, எட்டாததை கொடு. எட்டாததை கொடுனா எட்டியதை எடு. நம்மளால் வந்து இந்த அகத்தை பொறுத்தவரை, திரும்ப சொல்கிறோம், அகத்தை பொறுத்தவரை அங்கே வேலையே கிடையாது. புறத்தை பொறுத்தவரை நம்மளால் என்னதான் செயல் செய்ய முடியுமோ அந்த செயலை செய்யணுங்க. நம்ம மீறி அந்த செயல் இருக்கும். அந்த மாதிரி செயல்கள் அத்துணையுமே எட்டாததை கொடுன்னா நம்மளால் செய்ய முடியாத செயல் அத்தனையும் நம்ம மீறி இருக்கிற டோட்டல் மைண்டு. அந்த டோட்டல் மைண்டு கூட நம்மகிட்ட இருக்குது. அதாங்க ஆழ்மனம்னு சொல்லுது. இல்லைன்னா யார் வேணால் என்ன பேரலாம் வச்சுக்கோங்க, இயற்கைகிட்ட கொடுத்துருங்க, கடவுள்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு பிடிச்ச குருக்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்திட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட கொடுத்துருங்க, யார் வேணாலும் கொடுத்துருங்க. ஏன்னா மனது வந்து நினைக்குது. ஆக நீங்கள் எந்த மாதிரி இது பண்ணாலும் சரி அந்த ஒரு பவரை தான் குறிக்குது. ஆகவே இது வந்து என்னுடைய சக்தி உட்பட்டது கிடையாது, இது என்னால் முடியாது, இதை வந்து அந்த டோட்டல் மைண்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்னா இப்போ மனம் ஃப்ரீயாக இருக்கும். எதை செய்ய முடியுமோ அதை செய்யலாம். ஆனால் ஒன்று நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும், அதாவது நம்மளால் செய்ய முடியலாம் போய் அதுக்கிட்ட கொடுத்துடக்கூடாது, பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாமே எவ்வளோ முடியுமோ என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் சரியான முறையில் நம்ம அறிவை கொண்டு சரியான செயலை, அதாவது மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காத மாதிரி, யாராவது நம்மக்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நாம் மற்றவங்ககிட்ட நடந்துக்கணும். யார் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நடந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே போல் நாம் மற்றவங்ககிட்ட நடந்து கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி செயலை செய்யணும். அப்போ நம்மளால் முடிந்த வந்து செயலை வந்து செய்திடணும். முடியாத செயலை நம்ம மீறி இருக்கிட்ட இயற்கைக்கிட்ட டோட்டல் மைண்டை ஒப்படைத்து விட்டோம்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த பொறுப்பு, அந்த ஒரு சுமை குறைஞ்சிரும். அதே சமயத்தில் நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்னா திரும்ப டவுட் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக நீ என்ன பண்ணுறியோ, எந்த நேரத்தில் என்ன மாதிரி எனக்கு செய்ய சொல்கிறியோ அந்த மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கிறேன், கம்ப்ளீட்டாக விட்டுறணும். நான் உங்ககிட்ட ஒப்படைச்சு நீ சரியாக செய்ய மாட்டேங்கிறேன்னா அதுக்கு பேர் ஒப்படைக்கிறது கிடையாது. நாம தான் அதை மனதில் அந்த பொறுப்பு சுமக்கிறோன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டாக அதை முடியாத செயல், அதாவது முடிஞ்ச செயலை ஒப்படைக்கக்கூடாது, முடியாத செயலை அந்த மாதிரி கொடுத்தோம்னா அதுதான் வந்து எட்டியதை எடு, எட்டாததை கொடு அப்படிங்கிறது. அடுத்ததாக அனைவரையும் நண்பராக கருத வேண்டும். எல்லோரையும் நாம் எந்த மாதிரி முடிவு எடுக்கிறோமோ அதுக்கு உண்டான எனர்ஜி மனதிலிருந்து அடிமலிருந்து உற்பத்தி ஆகும். நாம் எல்லாமே நல்லவங்களாக பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி, அதுக்கு தகுந்த மாதிரி உணர்வு கிடைக்கும். ஒரு உதாரணம் கூட பகவத் ஐயா அவங்க சொல்லுவாங்க. என்னவென்றால், நீங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு, ரொம்ப அவசரமாக வந்து அது முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டு, ஆகவே உங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு அதுக்கு தனி சேலரி கொடுக்குறாங்க, அதிகமாக கொடுக்குறாங்க. ஒரு ரூமில் வந்து உட்கார வச்சுறாங்க, இதை வந்து செய்ய சொல்கிறாங்க. அந்த 3 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாளில் நீங்கள் செய்யணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரூமில் என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய பரம விரோதி, பரம எதிரி ஒரு 9 நபர்களையும் உங்களோட உட்கார வைக்கிறாங்க. அவங்க எப்படா உன்னுடைய வேலையெல்லாம் கெடுக்கலான்னு பார்க்குறாங்க. இப்போ அந்த பரம எதிரிகள் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய முடியுமானா, ஏன்னா எந்த நேரத்தில் அவங்க எது செய்வாங்கன்னு தெரியாது, அவங்க நமக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய காரணத்தில் உங்களுடைய கவனம் முழுமையாக செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து எதிரி அப்படிங்கிற காரணத்தினால. இதுவே இன்னொன்று மாற்றி நம்ம வந்து யோசனை பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒருத்தர்
அதே போல் 9 நபர்கள் அவங்களுக்கு வேற ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, உங்கள் ரூம்லேயே தங்க வைக்கிறாங்க. அவங்க அத்தனை பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நண்பர்கள். அத்தனை பேரும் நண்பர்கள்ங்கிறப்ப உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. நீங்கள் சிறப்பாக வேலையை செய்வீர்கள். அப்போ நாமும் மற்றவங்க நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, நாம் அவர்களை நல்லவரான்னு கூட இல்லை, அவர்களை நண்பர்களாக கருதி நினைத்தோம் என்றால், அவங்களுக்கு துன்பம் கொடுத்தா பரவாயில்ல, நமக்கு துன்பம் கொடுத்தால் கூட பரவாயில்ல, நாம் அவர்களுக்கு நன்மை தான் செய்ய வேண்டும். ஆகவே நம்முடைய நண்பர்களுக்கு நாம் நன்மை தான் செய்யணும் அப்படின்னு தீர்மானம் செய்து விட்டோம் என்றால், அதற்கு உண்டான அற்புதமான உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். வேற மாதிரி மாற்றான உணர்வு எதுவுமே நமக்கு ஏற்படாது. நான் ஒருத்தர் சென்னையில் குடியிருக்கிறார். அவர் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும். அதுக்காக கிராமத்துக்கு வர்றாரு. கிராமத்தில் இருக்கிற வீட்டை விற்றாரு. ஒரு 50 லட்ச ரூபா கேஷாக கிடைக்குது. அதை பெட்டியில் வச்சுக்கிட்டு ட்ரெயினில் போகிறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸை தான் புக் பண்ணியிருக்கிறாரு. 50 lakhs இருக்குது. பணம் 50 lakhs கையில் இருக்குன்னு சொன்னோடனே என்ன தோணுதுன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் திருட்டு மொழி முடிக்கிற மாதிரியே இருக்குது. யாராவது எடுத்துகிட்டு எல்லாரும் திருடன் மாதிரியே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய பணம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இந்த சமுதாயத்தில் ஈடுபடும் போது ஒரு தனிநபருடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. ஏன்னா யார் எப்போ வேணால் ஏதாவது செய்தெல்லாம் அந்த தற்காப்புக்காக தான் இது வருது. வேறு வழி கிடையாது. வாழ்ந்து தான் ஆகணும். அவங்களோட இணைந்து தான் இருக்கணும். அதுக்கு தான் அந்த உணர்வு வருது. ஆனால் இதைவே எல்லாரும் நண்பராக கருதுன்னு அப்படின்னோம்னா உங்களுக்கு அந்த எதுவுமே ஏற்படாது. அதுக்காக நண்பராக கருதுனா எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் கேர்லெஸ்ஸாக பெட்டி விட்டுறக்கூடாது. நல்லாவும் இருக்கணும். அதே சமயத்தில் நண்பர்களாக கருதும் என்றால் இங்கே எனர்ஜி நன்றாக வரும். ஆக அத்துணை பேருமே நண்பர்களாக கருதணும். அப்படின்னா தன்னுடைய மனைவியை, தன்னுடைய கணவனை நண்பர்களாக கருதுனா எப்படி எனர்ஜி இருக்கும், வீட்டில் எப்படி இருக்கும், எப்படி குடும்பம் அமைதியாக இருக்கும், வேறு சிக்கல்ஸ் எதுவும் ஏற்படாது. அப்படியே பிரச்சனை ஏற்பட்டால் கூட அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடணும். ஆறு போல ஓட விடணும். இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டது பிறகு ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை எடுத்து பேசக்கூடாது. ஏன்னா முடிஞ்சிருது. அப்பயே மறந்துடணும். எல்லா பிரச்சனையும் ஆறு போல ஓட விடணும். இப்போ இருக்கிற பிரச்சனையா ரைட்டு பழசு சண்டை போடக்கூடாது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேணால் சண்டை போட்டுக்கலாம். கணவன் பண்ணால் பிரச்சனை சண்டை வராமல் இருக்குது. புது சண்டை போடுங்க. பழசுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா எதுவுமே பிடித்தே வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஞாபகத்துக்கே வரக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு ஆமாம் அது என்னவோ நடந்தது, எதுக்காக அது கூட மறந்து போயிடணும். அந்த அளவுக்கு அதை ஃப்ரீயாக ஆறு போல எல்லாத்தையும் விட்டுடுனா இப்போ இருக்கிறத நண்பர்களாக கருதணும் என்றால் அந்த குடும்பத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கும். அதுதாங்க வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உணர்வையும் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோ ஒரு தோல்வி மனப்பான்மையோ இல்லாமல் இருக்கிறதுக்கு நிச்சயமாக அந்த கணவன் மனைவி இதில் இது நிச்சயமாக உதவியாக இருக்குங்க. அடுத்து 6வது என்னவென்றால் நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், தீய பழக்கங்களை குறைத்து கொள்ள வேண்டும். புதுசாலாம் எதுவுமே கற்றுக்க வேணாங்க. இதுவரை நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ, இதுவரை நமக்கு என்ன பழக்கம், நல்ல பழக்கம், தெரிஞ்ச பழக்கத்தையே இதையே செயல்படுத்தினா கூட ரொம்ப நன்மை கிடைக்குங்க. என்ன நல்ல பழக்கம் இருக்கு? இந்த நைட்டு 2 வேளையும் ப்ரஷ் பண்ணுங்கிறாங்க. இதை செய்யலாம், நமக்கு தெரியுமே. காலையில் செய்துடுறோம், நைட்டு சோம்பல்தனமாக இருக்குது, இதை செய்யலாமே. காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கலாமே, 5 மணிக்கு எழுந்திருக்கலாமே. சூரிய உதயத்துக்கு முன்னால் குளிக்கலாமே. காலையில் 5 மணிக்கு எழுந்து வேலை பார்க்குறவங்களாம் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வெற்றி பெற்றவங்க அத்தனை பேருமே காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. சீக்கிரம் எழுந்திருக்கிறது ஒரு நல்ல பழக்கம். அதன் காரணமாக எவ்வளவோ வேலைகள்லாம் செய்யலாங்க. என்னென்ன காரியங்கள்லாம் செய்யலாங்க. அது எழுதக்கூடிய பழக்கத்தின் காரணமாக இது ஒரு நல்ல பழக்கம். நம்மக்கிட்ட என்ன நல்ல பழக்கம் இருக்குது எடுத்துங்க. இன்னும் வேறு நல்ல பழக்கம் என்ன செய்யணும் அதை செயல்படுத்துவோம். என்ன இங்கே செயல்படுத்தணும் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது வரும். என்ன பண்ணணும், வாட்டுடு ஒரு லிஸ்ட்டு பண்ணணும். என்ன வேலைகள்லாம் செய்யணும், ஒரு பேப்பரை எழுதணும். எழுதிட்டு இதை முடிச்சாச்சு, ரேஷன் கடைக்கு போகணுமா, இந்த வேலை பார்க்கணுமா, அந்த வேலை பார்த்தா அது தள்ளி போயிட்டே இருக்கும்.
டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு எல்லாம் எழுதிட்டு ஒன்றா டிக் பண்ணுங்க. இன்னைக்கு நைட் இதை டிக் பண்ணுங்கிறதுக்காக அந்த வேலையை போய் செய்வீங்க. அது மாதிரி ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கலாம். தீய பழக்கம் ஏதாவது நம்ம இடத்துல இருந்தால் அது எப்படி குறைத்து கொள்வது அப்படின்னு நம்முடைய மனதில் வந்து அறிவை கொண்டு சிந்தனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்கு பார்க்க வேண்டும். அப்படியே தீய செயலை செய்து விட்டோம் என்றால் அந்த குற்ற உணர்வு எடுத்துக்காம சரி இது கூட நம்ம மீறி நடந்து விட்டது, பரவாயில்ல, அடுத்த முறை இதை வந்து ஒரு அனுபவமாக வைத்துக்கிட்டு அதை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற முறையில் தீய பழக்கத்தை குறைக்கணும், நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கணும். இதுக்கு வந்து ஐயா ஒரு உதாரணம் சொன்னார். அவருக்கு வந்து சேலத்தில் இருக்கிறப்ப இந்த பக்கம் இருக்கிற கடை வாய்ப்புகள் வந்து ரொம்ப வலி. டாக்டர்கிட்ட போனார், செக் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணார், இந்த பக்கம் இருக்கிற கடை வாய்ப்பில் விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு பல்லுக்கு ஒரு கேப் போட்டார். இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுங்கள், சரியாக போயிருந்தார். அப்புறம் இவர் இங்கே திருநெல்வேலிக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு அப்ளை பண்ணி பார்த்தா அப்ளை பண்ண 2-3 நாளைக்கு நல்லா இருக்கு, அப்புறமே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது, சிறு வயதில் பார்த்தீங்கன்னா சிறு வயதில் ரொம்ப நம்ம அறியாமலே சில பழக்கங்களும் வைத்திருப்போம். சிறு வயதில் அவருக்கு என்ன பழக்கம் அப்படின்னோம்னா, காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த கட்டை விரல், இந்த ஆள்காட்டு விரல் ரெண்டையும் வச்சு ஒவ்வொரு பழுக்க இருக்கக்கூடிய அந்த எகிருக்கு வந்து அந்த கம்முக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுறது. தண்ணி அறியாமல் செஞ்சார். அப்புறம் அது என்ன அதனுடைய பலன் அப்போ தெரியாதில் விட்டுட்டார். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, சார் அது செய்து பார்க்கலாம். அவர் செய்து பார்த்தாராம். என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பல்வலியும் போயிடுச்சான், பல் ஆட்டமும் குறைஞ்சிச்சான். இப்போ 2 வருஷமாக அந்த கடவாய் பல்லை யூஸ் பண்ணுறாராம். பாருங்க, ஒரு நல்ல பழக்கம் சின்ன வயதுலேருந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணார். எவ்வளோ நன்மை கிடைத்திருக்கு பாருங்க, பல்லே எடுக்க தேவையில்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு உதாரணம். இதே போல் நாம் என்ன பண்ணணும், இருக்கக்கூடிய நல்ல பழக்கத்தை தேடி பிடித்து நம்ம வந்து இருக்க அதிகப்படுத்திக்கணும். தீய பழக்கத்தை நம்ம வந்து குறைத்து கொள்ளணுங்க. இது 6வது. அடுத்ததாக அதாவது இன்பத்திடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், துன்பத்திடம் பயப்பட தேவையில்லை. இன்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்முடைய ஆழைய வந்து புரட்டி போட்டுருங்க. அது வந்து ஒரு போதை மாதிரி. அதாவது இன்பமே ஒருத்தருக்கு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வந்து கடவுளை பற்றி நினைக்க கூட மாட்டாங்க, அந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க. மேலும் மேலும் இன்பம் வந்து கொண்டே இருந்ததுன்னா மேலும் மேலும் அது வந்து ஒரு போதை மாதிரி அதில் போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ இன்பம்னு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதுன்னா அந்த இடத்திலே நாம் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் துன்பம் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக அங்கே நாம் வந்து பயப்படவே தேவையில்லை. அந்த துன்பம் என்பது நமக்கு அதற்கு பின்னால நிச்சயமாக ஒரு நன்மை காத்திருக்கின்றது. ஆகவே இன்பத்திடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், துன்பத்தை கண்டு நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. நல்லா நீங்கள் நினைத்து பாருங்க. வேதாத்திரி மகரிஷி கூட அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இதுவரை உலகிலே ஞானியர்களை எடுத்து பார்த்தோம் என்றால் ஒருவர் கூட சுகபோகத்தில் இருந்து ஞானம் அடைந்ததாக சரித்திரமே கிடையாது. அத்துணை பேரும் துன்பப்பட்டதுக்கு பிறகுதான் ஞானமே கிடைத்திருக்கின்றது. அதுக்காக வாலண்டியராக போய் துன்பத்தை நம்ம வந்து வாங்க வேணாங்க. இருக்கக்கூடிய துன்பத்துக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக அங்கே ஏதேனும் ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கின்றது, அதுக்கு பின்னால நன்மை இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அது தெரியாதுங்க, என்ன மாதிரின்னு தெரியாது. இதை வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு இளைஞன், அவங்க வந்து ரொம்ப பணக்காரன், அவங்க அப்பா ரொம்ப பணக்காரர், ஊர்லேயே பெரிய பணக்காரர், எல்லா சொத்தும் ஊரில் இருக்கிற பாதி சொத்து அவருக்கு தான். அந்த மாதிரி அதன் காரணமாக என்னன்னா, பையன் வந்து சரியாக தன்னுடைய வாழ்க்கையை சரியாக நடத்தறியாமல் கண்ணாப்பினான்னு சொல்ல பண்ண ஆரம்பித்தான். நண்பரோடு, தீய நண்பரோடு சேர்ந்து எக்கச்சம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ ஏதோ சொல்லி பார்த்தாரு, அவன் திருந்துற மாதிரியே தெரியல. அப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஒரு திருமணம் செய்து வைத்தார். அப்போவும் அவன் திருந்தலை, மேலும் மேலும் அந்த பழக்கம் தான் அதிகமாகிடுச்சு. அப்புறமே சொன்னாங்க, எல்லாம் அப்படி தான் இருக்குங்க, ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்றால் தானாகவே சரியாக போயிடும்னு சொன்னாங்க. என்னாச்சு, ஒரு குழந்தையும் பிறந்தது, இருந்தாலும் சரியாகல. பார்த்தாங்க அந்த மனைவி, இவன் சொல்கிறது கேட்கலன்னு குழந்தைய கூட்டிகிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போதும் அவன் திருந்தவில்லை, மேலும் மேலும் துன்ப செயல்கள் வந்து செய்துக்கிட்டே இருந்தான்.
இப்போ அப்பா பார்த்தாரு, இவன் வந்து திருந்துற மாதிரி தெரியல, என்ன பண்ணுறனே தெரியல. அப்புறமே அவர் ஒரு முடிவு எடுத்தார். என்ன முடிவு எடுத்தார்னா, இந்த நம்ம இருக்கிறதுலே வீடு ரொம்ப பெரிய வீடு, நம்ம வீடு இது வந்து பாரம்பரியம் மிக்க வீடு. ஆகவே உனக்கு எதிர்காலத்தில் என்ன மாதிரி கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, நம்ம வீட்டை மட்டும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி விற்கக்கூடிய நிலைமை இருந்தால் இந்த உள் ரூமில் ஒரு அலமாரி இருக்கு, அந்த அலமாரியில் ஒரு சீட்டு வச்சிருக்கேன், அதை நீ வந்து படித்து பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து இறந்து விட்டார். இவன் அப்போயும் திருந்தல, எக்கச்சக்கமாக செலவு பண்ணிட்டு இருந்தான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னாச்சு, எல்லாமே போயிட்டு சொத்தெல்லாம் போய் கடன் அதிகமாகி இந்த வீட்டை விற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்ததுன்னு இவர் அப்பா சொன்னது. உடனடியாக என்ன பண்ணான், அந்த உள் ரூம்ல இருக்கக்கூடிய சீட்டை எடுத்து பார்த்தான். அந்த சீட்ல போட்டிருக்கு, நீ மற்ற நேரத்தில் இந்த சீட்டை எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், எப்போது இந்த சீட்டை நீ வந்து எடுத்து பார்க்க போறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான், இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, வீட்டை விட விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம தற்கொலை செய்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான். அந்த சீட்டில் போட்டிருந்துச்சு, நீ எப்போ இது மாதிரி படிப்பேன்னு எனக்கு தெரியும், ஆகவே நீ என்ன பண்ற, உள் ரூம்ல ஒரு தூக்கு கயிறு தொங்க வச்சிருக்கேன், நீ அதுல போய் தூக்கு போட்டு இறந்து போயிரு அப்படின்னு போட்டிருந்தான். ஏற்கனவே இவன் அதுதான் முடிவு செய்திருக்கிறான். அதனால அந்த ரூம்ல போய் தூக்கு கயிறு எடுத்து அங்கே போட்டிருக்கிறத பார்த்துட்டு சரி தூக்குல போய் தொங்குறான். ஆனால் என்னாச்சு, அந்த தூக்கு கயிறு அங்கேயே வந்து ஒரு வளைய மாதிரி இருக்கு, அதில் வந்து மாட்டியிருக்கிறாங்க. இந்த இவனுடைய வெயிட்டை தாங்க முடியாம அந்த தூக்கு கயிறு அருந்து கீழே விழுந்து விட்டது. அந்த விழுந்ததுல என்னாச்சு, பணம், நகை, வைரம், தங்கம் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க அப்பா அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்த உடனேயே அவனுக்கு வந்து புத்தி வந்தது. இப்போ திருந்தி சரியான முறையில் வாழ்க்கையை அமைத்து கொண்டான். அதன் காரணமாக என்னாச்சு, அதன் காரணமாக சிறப்பாக வாழ்க்கை நடத்தினா. அவங்க ஒய்ஃப் வந்துட்டாங்க. பாருங்க, எவ்வளவு துன்பம் ஏற்பட்டா கூட பின்னால ஒரு ஏதோ நன்மை இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து சரியாக தெரியாதுங்க. என்னங்க வந்து சரியாக நமக்கு வந்து தெரியாது. ஆனால் இயற்கையாக அந்த மாதிரி வைத்திருக்குதுங்க. அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கணும், இன்பத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மீறி துன்பம் ஏதாவது ஏற்பட்டது என்றால் அங்கே நாம் கவலையே பட தேவையில்லை. கவலையே பட தேவையே இல்லைங்க. நிச்சயமாக ஒரு நன்மை இருக்குதுங்க, இதை வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஆனால் பயப்படவே தேவையில்லை. ரைட். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, செய்யும் வேலைகளை தியானமாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டும் தியானமாக. இப்போ வந்து ஓஷோ கூட சொல்லுவார், நீங்கள் என்ன பண்ணுங்க, குளிக்கிறதுனா ரசித்து குளிக்கணும், சாப்பிட்றனா ரசித்து சாப்பிட்ணும், எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரசித்து எக்ஸசைஸ் பண்ணணும், ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா வீட்டை மறந்துடணும், வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆஃபீஸை மறந்துடணும், அங்கே இருக்கிறது இங்கே கொண்டாடுறது, இங்கே இருக்கிறது அங்கே கொண்டு போகிறது. நிஜமாகவே நம்முடைய மனதை ஆறு போல ஓட விட்டு எதுவுமே பிடித்து வைக்காமல் இருந்தால் எந்த வேலையுமே நம்ம ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். சாப்பிட்றது ஒரு மெடிடேஷன், குளிக்கிறது ஒரு மெடிடேஷன், சமைக்கிறது ஒரு மெடிடேஷன். ஏங்க யாராவது மெடிடேஷன் பிடிக்காமல் இருக்குமா? ரொம்ப நல்லா செய்யலாம். ஏன்னா எல்லா செயலையும் தியானமாக செய்ய வேண்டும். சில பேர் வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. என்ன மெடிடேஷன் தெரியுங்களா? தனக்கு ஏற்பட்ட துன்பத்தின் மேலே பிடித்து வைத்து கொண்டு இந்த துன்பம் ஏற்பட்டிருக்கக்கூடாது என்று அந்த துன்பத்து மேலே மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ துன்பத்து மேலே மெடிடேஷன் பண்ணும்போது இந்த துன்பம் ரொம்ப அதிகமாயிருங்க. ஆக செய்யக்கூடிய வேலைகளை மெடிடேஷனாக செய்ய வேண்டும். அதான் ஆறு போல ஓட விட்டீங்கன்னா, ஏன் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. முக்கியத்துவம் கொடுத்தா எனர்ஜி கிடைக்கும். இது செய்யணுமே, சோம்பலாக இருக்கே அப்படின்னு இது செய்ய வேணாம் அப்படின்னா உங்களுக்கு சோம்பல் தன்மை எனர்ஜி வரும். இதை முடிச்சிடலாம், என்னப்பா எவ்வளோ வேலை இருக்குது, அப்பப்போ செஞ்சிட்டோம்னா ஒரு வேலையும் நமக்கு இருக்காது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா எத்தனை வேலைகளும் செய்யலாம். அத்தனை வேலைகளுமே நம்ம தியானமாக செய்யலாம். அடுத்தது 9வது என்னன்னா, இப்போ 8 ரூல் சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த 8 ரூலையும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே நூல் தவறாமல் செய்வேன் அப்படிங்கிறது தேவையில்லை. சமயத்திலே அதிலே
தவறி விட்டா கூட பரவாயில்லை. பாருங்க எப்படி வச்சிருக்காரு பாருங்க. 8 ரூலை சொல்லிட்டு 9வது ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ ரொம்ப அப்படியே ஸ்டெப்போன்னா அப்படியே நான் துளி கூட மாறாம செய்வேன்னு தேவையில்லை. மீறி வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்காக குற்ற உணர்வா எடுத்துக்க வேணாம். வந்து ஹைவேஸில் போகணும்னு வச்சுங்களேன், நம்ம வலது பக்கம் போகிறோம், இடது பக்கம் வருது, நடுப்புறம் வந்து செடியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதனால பயப்படவே கிடையாது. அவங்க பாடு போயிட்டே இருக்கலாம். இந்த போகிறவங்க அந்த பக்கம் வரவங்க அது பாட்டு கார் போயிட்டே இருக்கும். சில ஊர்களில் அது மாதிரி இருக்காது. கோடு மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், இதே போகணும். அந்த போகக்கூடிய காரை ஸ்லோ போனாங்கன்னா நம்ம ஓவர்டேக் பண்ணி போகணுன்னா என்ன பண்ணணும், இந்த கோட்டை தாண்டி வந்து ஸ்பீடு எடுத்து கிராஸ் பண்ணி அவங்கள ஓவர்டேக் பண்ணி திரும்ப வந்து லெஃப்ட்லேயே போகலாம். இதை வந்து ரூலை கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கலாம். அதே போல் மேற்கண்ட 8 விதிகளையும் நாம் வந்து கோடாக போட்டுக்கொள்ள வேண்டும். அதை கோட்டை சுவராக மாற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கோடு போட்டுங்க, கோட்டை சுவராக மாற்றாமல் பார்த்துக்கணும். ஆக எல்லாமே வந்து ஸ்டெடியாக ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது. அதையும் நினைவைத்து 9வது 10வது பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தனிநபர் செய்யக்கூடியது அல்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக நாடுகளிடையே இருக்கக்கூடிய எல்லைக்கோட ஒரு ஐநா சபை வந்து அது பாதுகாத்து கொள்ளக்கூடிய பொறுப்பை ஐநா சபை எடுத்துக்கணும். வேதாத்திரி மகரிஷி அவங்க இதே சொல்லியிருக்கிறாங்க. வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்வாங்கன்னா, இந்த பூமியில் ஒரே தண்ணீர், ஒரே காற்று, ஒரே நிலம் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. ஆனால் மனிதர்லாம் எல்லைக்கோடு போட்டுக்கொண்டு பிரித்து வைத்து கொண்டு எல்லை வகுத்து கொண்டு கஷ்டப்படுறாங்க. இந்த எல்லையே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த எல்லைக்கோட்டை பாதுகாப்பதற்காக இராணுவத்துக்காக கோடானு கோடி ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பாகிஸ்தானில் 3 நாள் போருக்கு மட்டும் இந்தியாவுக்கு வந்து 15,000 கோடி செலவாச்சான். இதுவே இந்த 3 நாளுக்கே 15,000 கோடின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 3 வருடமா நடந்துகிட்டு இருக்குதுங்க. எவ்வளோ செலவாகும், எவ்வளோ வேஸ்ட் பாருங்க, எத்தனை உயிர் வேஸ்ட் போய் பாருங்க. அதை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பொறுப்பு ஐநா சபை எடுத்தால் எப்படி இருக்கு? இப்போ நம்ம தனி மனிதன் நம்ம பண்ண முடியாதுங்க. இருந்தாலும் சிந்தனை பண்ணோம்னா எதிர்காலத்தில் அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ எதையுமே பிடித்து வைக்கக்கூடாது. அதாவது ஜாதி, மதம், இனம், நாடு, மொழி எதையுமே பிடித்து வைக்காம ஃப்ரீயாக இருந்தோம்னா நம்முடைய மனம் எங்கேயுமே சிக்காதுங்க. ஜாதியில் சிக்காது, மொழியில் சிக்காது, நாட்டில் சிக்காது, எங்கேயுமே வந்து சிக்காமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. அந்த பிடித்து வைக்காத இந்த ஒரே ஒரு அற்புதமான எதையும் பிடித்து வைக்காத தன்மை வந்து எவ்வளோ மனம் ஃப்ரீயாக இருக்குன்னு தெரியுங்களா? பாருங்க, ஜாதி, மதம், இனம், நாடு, மொழி எங்கேயுமே ஒன்றுமே இங்கே பிடித்து வைக்காத தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதான் அந்த பிடித்து வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நன்மை இதுதாங்க. அந்த மாதிரி இருந்தால் உலகமே எப்படி இருக்கும்? நிஜமாகவே நிஜமாகவே அந்த வேதாத்திரி மகரிஷி கண்ட அந்த உலக அமைதி, உலக சமாதானம் என்பது இந்த பகவத் ஐயா அவருடைய புரிதலினால் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சதுனாலே நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகிடுங்க. ஒவ்வொரு தனி மனிதன் ஃப்ரீயாக இருந்தால் இந்த அலை இயக்கத்தில் உலகமே மாறுவதற்கு அப்போது தான் மாறும். இல்லைன்னா தனி மனிதன்லேருந்து போராடிக்கிட்டு சிக்கிக்கிட்டு ஏதாவது அக போராட்டத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆகவே இதுதான் 10 கட்டளைகள். ஆகவே நம்முடைய செயலை சிறப்பாக செய்து அகத்திலே குழந்தையாக, புறத்திலே அறிஞனாக, அகத்திலே இறைவனாக, புறத்திலே மனிதனாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நன்றிங்க சக்தி. வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் பசிக்க ஆரம்பித்து விட்டது என்று நினைக்கின்றேன். ஏன்னா பசியின் காரணமாக போய் சாப்பிடலான்னு தோணும். ரொம்ப நன்றிங்கம்மா. தண்டமணி அவர்களுக்கு நன்றி, சாயிரம்மாவுக்கும் நன்றி. நாம் வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் வந்து எதுவுமே பார்க்காம இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் எதுவுமே செய்யுங்க. புறத்தில் நீங்கள் ஒன்றுமே செய்யாதுங்க. அகத்திலே ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அதுபோல் நீங்கள் புறத்திலே ஒன்றுமே செய்யாதீங்க. என்னென்னா இப்போ சாப்பிட்டுட்டு புறத்தில் ஒன்றுமே செய்ய வேணாம்.
ஆனால் ஒன்று மட்டும் செய்யணும், என்னன்னா படுத்துட்டு எதுவுமே செய்யாமல் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து நீங்கள் கொஞ்சம் நல்லா தூங்கணும். ஒரு அலாரம் வச்சுக்கோங்க, 3:15க்கு 3:20க்கு அலாரம் வச்சுக்கோங்க. ஏன்னா பகவத் ஐயா உரை வந்து அப்படியே ஒரு ஒரு தியான நிலையில் அப்படியே ஒரு மெலோடிஸாக அப்படியே ஒரு மயக்கி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ரொம்ப பேருக்கு தூக்கம் வரும். அதனால தயவு செய்து கொஞ்ச நேரம் தூங்கிடுங்க. ஒரு அலாரம் வச்சுங்க, இல்லை வீட்டில் இருங்க எழுப்ப சொல்லுங்க. 3:15 3:20க்கு அலாரம் வைத்து எழுந்து 3:30 மணிக்கு வந்துடுங்க. சரவணன் சார் பேசுவார், அது 4:30 மணிக்கு பகவத் ஐயா வருவாங்க. பகவத் ஐயாவை பற்றி நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன், பகவத் ஐயா என்ன பண்ணுவார், அதாவது மைக்ரோ சர்ஜரி பண்ணிடுவாருங்க. சர்ஜரினா ஆப்ரேஷன், மைக்ரோ சர்ஜரினா நமக்கு ஆப்ரேஷன் நடக்காது தெரியாம புறத்தில் கூட மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, வலியே தெரியாது. இந்த மைக்ரோ சர்ஜரிங்கிறது பல்வேறு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். ஆக பேசும்போது அவருடைய மைக்ரோ சர்ஜரி காரணமாக எல்லோருக்கும் அந்த உணர்வு உள்ளார போயிடும். ஆக உள்ளே வைத்திருக்கிற காரணத்தில் யாருக்கு எந்த நேரத்தில் மாற்றம் ஏற்படும் சொல்ல முடியாது. ஆக மொத்தம் அவங்களுக்கு எப்படியாவது அது இன்பில்ட் ஆகிருக்கிற காரணத்தினால அவங்க சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள். ஆகவே அதை நம்ம வந்து எதிர்நோக்கி இருக்கலாம். அமிர்தலக்ஷ்மி, நீங்க பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். நீங்க வாழ்க சொன்னீங்க வளமுடன். அகத்துல வந்து தோன்றதை வந்து செயல், அதாவது என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கலாம், தப்பா வந்தாலும் அதை விட்டுறலாம். நம்ம செயல்ல வந்து அதை காட்டக்கூடாதுன்னு சொல்றோம். தப்பான எண்ணங்கள் வந்தாலும் நம்ம அதை செயல்ல செய்ய போறது இல்ல. அது வந்து நமக்கு அது தப்புன்னு தெரியுது, நினைச்சிட்டோம். அது செயலுக்கு வருங்களா வராதுங்களா ஐயா? செயலுக்கு வராதுங்க. நமக்கு அது செய்த எண்ணம் காரணமே அத்தூணு. இப்போ ரொம்ப பேர் அது கேள்வி கேட்பாங்க, என்ன சொல்லியிருக்காங்க மகரிஷி, எண்ணம் எழுந்து விட்டது என்றால் அந்த எண்ணம் வந்து நீங்கள் செய்யலாம் இன்னொருத்தரோட புகுந்து எண்ணமாக மாறி செயல்பட்டே தீரும்னு சொல்லுவாங்க. அது வந்து கிடையாதுங்க. அதுக்கு கூட எதுக்கு சொன்னாங்கன்னா, எண்ணம் ஒன்றுமே செய்யாது, நாம் திங்க் பண்ணாதான் அது செயலாக மாறும். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக அவர் சொன்னது தவறுன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல என்ன பண்ணோம், தாட்டு வந்து கிடையாது, அதாவது எண்ணம் கிடையாது. அதை பற்றி இது செய்யலாமா வேணாமா செய்யலாமான்னு வந்து அதை திரும்ப திங்க் பண்ணாதான் செயலாக மாறுமே தவிர அப்படியே விட்டு நினைச்ச காரணத்தினால நிச்சயமாக அது செயலுக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்முடைய அறிவை பயன்படுத்தி அதுக்கு அறிவு அங்கீகாரம் கொடுத்து திட்டமிட்டு பிளான் பண்ணாதான் அது செயலாக மாறும். எண்ணத்திற்கும் செயலுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. நம்முடைய அறிவுக்கும் செயலுக்கு தான் தொடர்புடையது. அறிவுக்கும் செயலுக்கும் தொடர்பு இருக்கின்றது, எண்ணத்துக்கும் செயலுக்கும் தொடர்பு கிடையாது. அந்த மாதிரி தப்பி தவறி நம்மை அறியாமலே எந்த மாதிரி தீங்கான எண்ணம் எண்ணிவிட்டாலும் சரி, அது செயலாக மலர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த எண்ணத்தை எப்படி செய்யலான்னு அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்து செய்தால் மட்டும்தான் செயலாக மலரும். இல்லைன்னா தயவு செய்து பயப்பட வேண்டாதான், ஒன்றுமே ஆகாது. ஆக நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க, ஒன்றுமே நடக்காதுங்கம்மா, பயப்பட தேவையில்ல. ஆக நம்ம ஒரு நாள் தியானம் பண்ணுறோமே, இந்த மாதிரி எண்ணம் வந்து நம்ம ஏதாவது செஞ்சுட்டா என்ன ஆகுது, அப்போ நம்முடைய புகழ் என்ன வருது, மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்துருமே, கவலையே படாதுங்க, என்ன வேணாலும் வரட்டுங்க. அது நம்ம வந்து அந்த இயற்கை தானாகவே அதை சரிப்படுத்திடும். இங்கே நமக்கு வேலையே இல்லைன்னு புரிந்து கொண்டால் போதுமானதுங்கம்மா. அப்படியே நீங்கள் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க. அதுக்காக குற்ற உணர்வு கூட நமக்கு தேவையில்லைம்மா. ஏங்க இத்தனை நாளாக நம்ம தியானம் பண்ணுறோம், இந்த மாதிரி நமக்கு என்ன வரலாமா, அது கூட தேவை. ஏன்னா அது நம்முடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. என்ன வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் அது ஏற்படலாங்க. அதை பற்றி நம்ம வந்து ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை, அதை கண்டுக்கவே தேவையில்லைங்கம்மா. ஒன்றுமே நம்ம செய்ய தேவையில்லைங்கம்மா. நன்றிங்க, வாழ்க. நன்றிங்கம்மா. வாங்க ஜெயநாத், வாங்க சொல்லுங்க. நீங்க இதுல போட்டுக்கீங்க வாட்ஸ்அப்ல வந்து 4:30க்கு இந்திய 4:30க்கு பகவத் ஐயா வர 4:30 3:30 வரையா 4:30 மணிக்குங்க. இல்லைன்னா எனக்கு இப்போ கோயில் இருக்குங்கிற டைம் வந்து 10ல இருந்து 11க்கு கோயில் இருக்கு, அப்ப அதுக்கு போகணும். அப்ப நான் அந்த டைமை கணக்கு பண்ணி தான் 3:30 மணிக்கு ஒரு சரவணன் ஐயா பேசுறாங்க. 3 to 4:30, 4:30 மணிக்கு பகவத் ஐயா வராங்க. அதுக்கு சரிங்க, வந்துருங்க வந்துருங்க. நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. திரும்ப வந்து 3:30 மணிக்கு நம்ம வந்து சரவணையுடைய பேச்சை நம்ம கேட்கலாம். நன்றிங்க. நன்றி. பிரகாஷ், நிறைவு செய்துக்கலாமா? நிறைவு செஞ்சிடலாங்க. சரிங்க, நன்றி. வாழ்க வளமுடன்.
இப்போ அடுத்து வந்து 3 மணிக்குங்களாங்க கரெக்டா? 3:30 3:30 3 ஓகே 3:30க்கு சரவணன் சார் பேசுகிறாங்க. 3லேருந்து 4:30 மணி வரை. 4:30 மணிலேருந்து ஸ்ரீ பகவத் ஐயா வராங்க. ஓகே ஓகேங்க ஓகேங்க ஓகே, நல்லது. ஓகேங்க. ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு இந்த உரையை நேற்றைய மாறன் ஐயா அவர்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். நம்ம அடுத்த லஞ்சம் முடிச்சுட்டு நம்ம கிளாஸுக்கு வரலாம் எல்லாரும். வாழ்க வளமுடன்.